to Tamil Gospel Tabernacle channel. இரண்டாம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு ஒரு விஷயம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். Let's once turn our attention to 1 Samuel chapter 2 and verse 8. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சகரத்தை வைத்தார். He raised up the poor out of the dust and lifted up the beggar from the dunghill to set them among princes and to make them inherit the throne of glory. For the pillars of the earth are the Lord's, and he had set the world upon them. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். Here it is written, he raiseth up the poor out of the dust, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். lifteth up the beggar from the dunghill, பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். set them among princes, மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். makes them to inherit the throne of glory. இந்த மகிமையான சிங்காசனம் என்பது மனுஷகுமாரன் வீற்றிருக்கிற ஒரு ஸ்தானம். Throne of glory is the position where the Son of Man is seated. மத்தேயு 25:31 நாம் இதை பார்க்க முடியும். Matthew 25:31 we see about this. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். When the Son of Man shall come in his glory and all the holy angels with him, then shall he sit upon the throne of his glory. மகிமையான சிங்காசனம் என்பது ஒரு தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். Throne of glory is the experience of being seated with God. சிங்காசனம் என்பது மனிதனுக்காக தேவன் ஆயத்தமாக்கி காத்து இருக்கிறதான ஒரு ஸ்தலம். Throne is a place where God awaits for his children to arrive. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் இதை குறித்து உங்களோடு பேசும்படியாக ஆவியானவரால் ஏவப்படுகிறேன். Beloved, I am urged by the Spirit of God to speak about you this to you. முதலாவது நாம் எளியவர்கள். First of all, we are poor. முதலாவது நாம் சிறியவர்கள். We are poor. இன்னொரு விதத்தில் நாம் சொன்னால் நாம் குப்பையிலே புழுதியிலே கிடந்தவர். In another words, we are found from the dust. இந்த புழுதி குப்பை என்றால் என்ன அர்த்தம்? What does this dust mean? இந்த புழுதி ஒரு மனுஷன் துக்கமா இருக்கும் பொழுது தலையில அள்ளி போடக்கூடியது. Dust is that which man casts on his head when he is grieved. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது புழுதி சர்ப்பத்தினுடைய இரை. In another sense, dust is a prey of the serpent. ஏசாயா 65:25 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. Isaiah 65:25 we see about this. புழுதி ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்துமேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். The wolf and the lamb shall feed together, and the lion shall eat straw like the bullock, and dust shall be the serpent's meat. புழுதியிலிருந்து ஒரு மனுஷனை தூக்குகிறார் எடுக்கிறார் என்று சொன்னால் சர்ப்பத்துக்கு இரையாக வேண்டிய நம்மை அவர் தூக்கி எடுக்கிறார் என்று அர்த்தம். When it said the Lord lifts up a man from the dust, it means the Lord lifts up a man who is supposed to become a serpent's meat. நமக்கு விரோதமாக எத்தனையோ வல்லமைகள் எழும்பினது நமக்கு தெரியும். We do know that many powers did rise up against us. உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய விவாக வாழ்க்கையிலே, உங்களுடைய தனிப்பட்ட பாதையிலே, இந்த விசுவாசத்துக்கு வந்த பின்பும் வருகிறதுக்கு முன்பும் உங்களுக்கு விரோதமாக எத்தனை சர்ப்பம் உங்களை அழிக்கும்படியாக எழும்பினது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். You know well how many serpents did rise up against you to destroy you in your family life, in your personal life, and before and after coming into the faith. கொஞ்சம் இடம் கொடுத்திருந்தால் அவைகள் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கும். Had you given a little room, it would have made you nothing. மனிதர் எங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் தாமே எங்கள் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் எங்களை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் என்று ஒரு மனிதன் சொன்னான். And the man of God said, if when men rose up against us, had God not been with me, we would have raised up alive. இன்னொரு பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது, In another sense to see, உலகத்திலே நாம் ஒரு குப்பையாக இந்த பாதையில் வந்த பின்பு எண்ணப்படுகிறோம். after coming into this path, we are considered dust to this world. முதலாம் கொரிந்தியர் 4:13 வசனத்திலே பவுல் சொல்கிறார், நாங்கள் உலகத்துக்கு ஒரு குப்பையாக காணப்படுகிறோம். 1 Corinthians 4:13 St. Paul says, we are found in offscoring, a dust for the world. இப்படி குப்பையாக எல்லாரும் துடைத்து போடும் அழுக்காக இருந்த நம்மை தேவன் தேடி கண்டுபிடித்து உயர்த்தும்படியாக அவர் சித்தம் கொண்டார். We who are found as the filth of the world and an offscoring of all things, the Lord is desirous to lift us up. இங்கே சொல்லி இருக்கிறது, அவர் எளியவனை, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுக்கிறார். Here it is said, he raiseth up the poor out of the dust and beggar from the dunghill.
எப்படி ஒரு மனிதனை அப்படி செய்ய முடியும்? How can a God do a man like that? அது முடியுமா? Is it possible? எனக்கு இந்த கேள்விக்கு தான் இன்னைக்கு நான் சில வித வசனங்களை வைத்து உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். I want to give you the answer with certain biblical portions for it. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You need to certainly understand that. முதலாவது அவனை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். First of all, makes them to sit among princes. இந்த பிரபுக்களோடு உட்கார வைப்பது என்பது இந்த உலகத்திலே பரிசுத்தவான்களோடு உட்கார வைக்கிற ஒரு அனுபவம். Setting them among princes is the experience of setting them among the saints in this world. இங்கே நாம் பரிசுத்தவான்களாகிய பிரபுக்களோடு நாம் இங்கே இருந்தால் நமக்கு அடுத்த ஸ்டெப் மகிமையான சிங்காசனம் அவரோடு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். If we are with saints in this world who are princes, then we will have the next experience of inheriting the throne of glory with God. இங்கே நீங்கள் இந்த ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையாத பட்சத்தில் மகிமையான சுதந்திரம் இல்லாவிட்டால் சிங்காசனம் என்பது ஒரு கனவு. Unless you partake of the inheritance of the saints in light, throne of glory will be simply a dream to you. கொலோசியர் முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது Turning to Colossians 1, 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does verse 18 say? ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் அடுத்த வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். Giving 12 in English. Giving thanks unto the Father which hath made us meet to be partakers of the inheritance of the saints in light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஒரு மனிதன் முதலாவது இந்த உலகத்துல ரட்சிக்கப்படும் பொழுது அவன் ஒரு சாதாரண விசுவாசியாக அனுதாபியாக ஒரு சப்ஸ்கிரைபராக அவன் இருந்து விடக்கூடாது. A man first of all when he is saved in this world, he should no longer remain as a subscriber. நாம் இந்த சபையில ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய வேண்டும். We should be partakers of the inheritance of the saints in light. இல்லாவிட்டால் அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாகிய சபையிலே நாம் பங்கடைய வேண்டும். Or we should be partakers in the church which is the kingdom of his dear son. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுதே ஒளியில் இல்லாத பரிசுத்தவான்களும் உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ளவும் வேண்டும். Saints in light, we have to understand there are saints who are not in light. இங்கே இந்த உலகத்தில் பிரபுக்களோட உட்காருவோம். And setting them among princes of this world. நான் சுமார் 4 பேரை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். I want to place 4 people before you. அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் சிங்காசனத்தை சுதந்தரித்தார்கள்? And how they inherited throne in this earth. எங்க இருந்து அவர்கள் எங்கே போனார்கள்? From where to where. எப்படி அவர்களுடைய வாழ்க்கை அவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனது? And what kind of their life made them to inherit that place. இதை குறித்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We need to understand this. ஒருவேளை நாம் ஆள பிறந்தவர்களாக இருக்கலாம். Maybe we are called to reign. சிங்காசனத்துக்காக பிறந்தவர்களாக இருக்கலாம். And we are called for the throne. இதெல்லாம் நம் விசுவாசத்திலே சொல்லக்கூடிய வார்த்தைகள். These are words of faith. ஆனால் நம்முடைய ஸ்திதி, நம்முடைய ஸ்தானம், நம்முடைய உண்மையான தன்மை என்னன்னு சொன்னா நாம் குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறவர்கள். But actually our dignity, our position is that we are found out of the dust. எப்படி இந்த மனுஷனை அவ்வளவு தூரம் கொண்டு வர முடியுமா? How can such a man be brought to that place? Is it possible? ஒரு மனிதனுடைய வாழ்வை சாதாரண நிலையிலிருந்து சிங்காசனத்துக்கு மாற்றுவது எது? And what is that which makes a man turn from his ordinary state to the throne? புழுதியில கிடந்தவனை, He who was in the dust, குப்பையில கிடந்தவனை, he who was in the dunghill, இல்லாவிட்டால் சிறியவனை, எளியவனை he who was poor and beggar. எப்படி சிங்காசனத்துக்கு கொண்டு வந்தார்னு உங்களுக்கு நான் சில வார்த்தைகளை சொல்ல வாஞ்சிக்கிறேன். I want to tell you a few words how he can be taken to the throne. முதலாவது தானியேலை எடுத்துக்கொள்ளலாம். First of all, consider Daniel. தானியேலை எப்படி கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு வர முடிந்தது? How could Daniel be promoted to the throne? அவன் ஒரு சாதாரண ஒரு அடிமை. He was just an ordinary captive. ஒரு வாலிபன். A young man. அடிமைன்னா என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு பிடிச்சிட்டு போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? Normally slaves taken as captives from one land to another. நீங்க சரித்திரத்துல படிச்சிருக்கலாம் இல்ல CDsல பார்த்திருக்கலாம். You could have read in histories and in CDs you would have seen it. கழுத்துல ஒரு ரிங் போடுவாங்க. They will have a ring in their neck. கையில 2 செயின் போடுவாங்க. 2 chains in their hands. கால்ல 2 செயின் போடுவாங்க. And fetters in their legs. ஒருத்தன் தோள்ல ஒருத்தன் கை வச்சுக்கிட்டு இப்படியே குருட மாதிரி அடிச்சு இழுத்துக்கிட்டே போவாங்க. And they will beat them and drag them, placing their hands one upon another. வேலை செய்யும்போது தான் அவங்களுக்கு கைகள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். Only when they are at work they will be freed in their hands. நீங்க சில CDs பாத்தீங்கன்னா தெரியும். And in certain CDs you can know that. வேலை செய்யற இடத்துல இருந்து கூட ஓடி போயிடுவாங்கன்னு கால்ல செயின் போட்டு வச்சிருப்பாங்க. And fearing that they will flee away from that place, they will be chained in இப்படி their ஒரு feet. அடிமைத்தனத்துல வாழ்ந்ததான ஒரு வாலிபன் தான் தானியேல். And Daniel was once such captive under slavery. ஆனா இப்ப அடிமைத்தனத்துல இருக்கிற மனுஷனை கர்த்தர் இப்ப சேஞ்ச் பண்ண போறார். But this man who was under slavery, God is going
going to change him. இந்த அடிமைத்தனம் என்பதை நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். And I want to change this captivity. அதாவது பாவத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. And there is an experience of being captive to sin. மாம்சத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. An experience of being servant to flesh. பிசாசுக்கு அடிமையா இருக்கிற ஒரு தன்மைகள் இருக்கிறது. And even slave to the devil. சில பொல்லாத பழக்கவழக்கங்களுக்கு அடிமைகளா இருக்கிற சில தன்மைகள் இருக்கிறது. And certain slavery to evil habits. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க ஒரு 2 இன்ச் பீடிக்கு அடிமையா இருப்பாங்க. Some people are under slave to 2-inch beedies. அது கிடைக்கலன்னா கட்டபீடி கூட அதாவது அடிச்சு எவனாவது அடிச்சு இழுத்துட்டு போனதை அது போய் எடுத்து குடிச்சிட்டு இருக்கிற பைத்தியக்காரன்லாம் நம்முடைய சபையிலே இருக்கலாம் வெளியே இருக்கலாம். And there are people in the church and outside the church who being slave to it, if they don't get it finally the fallen ones they take and use it. அந்த சென்ஸ் அந்த அறிவு வர்க் பண்ணாம நின்றுது. Because their sense stops working. ஏதாவது ஒன்னு எடுத்து அடிக்கணும்ங்கற ஒரு ஆவி போராடுது. They want to take some or the other thing and smoke. இதை குறித்து பவுல் பேசும்பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பேசும்பொழுது this- நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று சொல்கிறார். About this St. Paul says in Romans we were servants to sin. ரோமர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் முன்னே நாம் பாவத்துக்கு அடிமைகளாக நம்முடைய அவயவங்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தோம். Romans 6:19 we had yielded our members as servants to sin. ஆனா அதிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வந்துட்டார். But now the Lord has brought us out. ஆனா இப்போ நம்ம சிங்காசனத்துக்கு போகணும். And we have to get up to the throne. இவன் ஒரு அடிமை. He is but a slave. இந்த அடிமை சிங்காசனத்துக்கு போகணும். But this slave need to go to the throne. ஆனால் தானியேல் எந்த பாவத்துக்கு அடிமையானவன் அல்ல. But Daniel was not slave to any sin. அவன் எதுக்கு அடிமையாக இருந்தான்? But what was he under the slavery? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Romans 6:22. அவன் எதுக்கு அடிமையாக இருந்தான்? For what was he a அருமையான servant? சகோதரனே சகோதரியே நீ எதுக்கு அடிமையாக இருக்கிறாய்? Beloved brother sister, to what are you a servant? ரோமர் 6:19 சொல்லப்பட்ட அடிமைத்தனமா ரோமர் 6:22 சொல்லப்பட்ட அடிமைத்தனமா? Is it the slavery mentioned in Romans 6:19 or Romans 6:22? ரோமர் 6:19 உள்ள அடிமைத்தனத்தில் நீ இருந்தால் உனக்கு பாதாளம். If you are in 6:19 the slavery, then hell is meant for ரோமர் you. 6:22 உள்ளதானே அந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் உனக்கு சிங்காசனம். If you are a servant as said in 6:22, his throne is meant for you. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். But now being made free from sin and become servants to God, ye have your fruit unto holiness and the end everlasting life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ரெண்டு விதமான அடிமைத்தனம் இருக்கிறது. Two kinds of slavery. நீங்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் என்று நான் விசுவாசித்து இந்த பிரசங்கத்தை வைக்கிறேன். I place this message believing you are freed from sin. நான் ஏற்கனவே சொன்னேன் 6:19 படி நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தால் இந்த பிரசங்கம் உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போகாது. If you are servants to sin as 6:19 says, this will not take you to the throne. நீங்கள் 6:22 படி தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இல்லாவிட்டால் மகிமையான சிங்காசனம். But as 6:22 says, if you are servants to God, fruit is holiness and the end everlasting life or throne. உங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக மாறிவிட்டீர்கள்? How many of you have become servants to God? அடிமையினுடைய முதல் தன்மை என்ன? First attribute of a servant, சுயம் இல்லாதவன். no self. அதான் அவனுடைய மெயின் அடிமைன்னு சொன்னா அவனுக்கு செல்ஃப் கிடையாது. He has no self, that is his first quality. தம்பி போகலையா? இல்ல சொல்லல நான் போகல. Brother, are you not going because you did not say I நீ did ஒண்ணுமே not go? பேச மாட்டேங்கற இல்ல பேச சொல்லல அதனால நான் பேசல. You are not speaking anything, they did not ask me to, so I did not. நீ அங்க போலையா? போக முடியாது. I not going there, I cannot. ஏனென்றால் சுயமாய் வரவில்லை, சுயமாய் பேசவில்லை, சுயமாய் இயேசு கிரியை செய்யவில்லை. ஏனென்றால் அவர் இந்த பூமியில வரும்பொழுது பிதாவுக்கு அடிமையாகத்தான் வந்தார். Because Jesus did not live according to himself, did not speak by his own self, did not work according to his own self, because he was sent by the Father. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது Philippians 2 says, 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லி இருக்கிறது? what is it said in verse 7? அடிமையின் ரூபம் எடுத்தவர். He took the form of a servant. அவர் அடிமையின் ரூபம் எடுத்தபடியால் அவருக்கு சுயமா பேச முடியாது. Because he took the form of a servant, he cannot speak of his own self. சுயமா எதையும் செய்ய He முடியாது. cannot do of his own self. சுயமா எங்கேயும் போக He முடியாது. cannot go anywhere of his own self. இப்படி யாராவது இங்க இருக்கீங்களா? Is anyone like that? சுயமா நான் எங்கேயும் போக முடியாது, சுயமா எங்கேயும் வர முடியாது, சுயமா எதையும் செய்ய முடியாது, என்னுடைய கருத்துக்கள் என்று நான் ஒன்னு சொல்ல முடியாது, அப்படி நான் தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? புருஷனுக்கு வேற அடிமையா இருக்கேன்னு சொல்லலாம், தேவனுக்கு அடிமைகளா அப்படி இருக்கிறவங்க யாராவது இருந்தா கை வைத்துங்க பார்க்கலாம். You may say you are a servant to your husband, but are you a servant to God with no opinion, no work, no deed, no walk after your own self? கிடையாது. No one. நாம ஒரு மேப் போட்டு கையில கொடுத்து இத கிராண்ட் பண்ணுங்க சுவாமி
இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. முடிக்கிறோம். ஏன்னா அவர் வேற வழியே இல்லாம அதுல சைன் பண்ணணும்னு நம்ம அவரை கழுத்தை பிடிச்சி நெருக்கிறோம். We just oppress God by his neck so that he may grant our petitions. ஆனா இயேசு சொல்றாரு, But Jesus says, நான் சுயமாய் வரவில்லை, I did not come of my own சுயமாய் self. பேசவில்லை, I did not speak of நான் myself. சுயமாய் கிரியை I did செய்யவில்லை. not work of myself. எனக்கு எத்தனையோ வசனங்கள் ஆதாரங்கள் உண்டு, நான் இப்ப அதுக்குள்ள போக விரும்பல. There are so many referential supports, but I don't go into it. இப்படி தேவனுக்கு அடிமையாக ஒரு மனிதன் தன்னை முதலாவது மாற்ற பழக்குவிக்கப்பட வேண்டும். Likewise, first of all, a man should be habituated to become servants to God. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை அவள் மாற்றிக்கொள்கிறாள். A mother changes herself to if her child is not well. இப்படி நாம் தேவனுக்காக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். It is in such a way we have to change ourselves for our எத்தனை பேர் God. தேவனுக்கு அடிமைகளாக உங்களை மாற்றப் போகிறீர்கள்? How many of you will change to become servants of இவன் God? பாவத்துக்கு அடிமையானவன் அல்ல. We are not servants to sin anymore. இவன் பாபிலோன்ல இருந்தான். Daniel was in ஆனா Babylon. வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தேவசித்தம் செய்வான். But the word of God says, and he that doeth the will of God shall do the will even in Babylon. இந்த தேவனுக்கு அடிமை எப்படி சிங்காசனத்துக்கு போனான்? This servant to God, how did he get up to the throne? அவன் ஒரு குப்பையில இருந்த மனுஷன். He was in the dust. கேள்வி கேட்காம அடிப்பாங்க. And they would beat him without question. தப்பு செய்யாமலே அடிப்பாங்க. Without any mistakes, they would beat him. வேலையே இல்லாம வேலை வாங்குவாங்க. Without job, they would get him worked down. லைஃப்ல கேரண்டி கிடையாது. No life guarantee. ஃபியூச்சரை பத்தி எந்த ஆசையும் கிடையாது. No desire about the future. ஏன்னா என்னைக்கு ஃபியூச்சர் நிக்கும்னு தெரியாது அவனுக்கு. Because they do not know when they would end their life. ராஜா சிரச்சேதம் பண்ண சொல்லிட்டான். யூதாவில இருந்து பிடிச்சிட்டு வந்த எல்லாரையும் சிரச்சேதம் பண்ண சொல்லிட்டானா அடுத்த செகண்ட் எல்லாருடைய தலையும் கீழ போய்டும். If the king's decree is to behead, then the next second they would be beheaded. இப்படி ஒரு நிராதரவான ஒரு நிலவரத்துல இருந்த மனுஷனை கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்றார். This man who was an unstable life, the Lord says, I will take you to the throne. அவனை எப்படி கொண்டு போனாருங்கறத நான் இன்னைக்கு சொல்லப் போறேன். And I want to say how it could be done. அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா உங்களுக்குல ஒரு சிலருக்கு சிங்காசனம் கிடைக்குமான்னு டவுட் இருக்கு. அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். It's well known to all of us, but some of you doubt whether you get the throne. That's why I want to say this. தானியேலின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது Turning to Daniel chapter 1, 8ஆம் வசனத்துல verse 8, அவனுடைய பிரதிஷ்டை, his consecration, அவனுடைய தீர்மானம், his decision. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பிரதிஷ்டை தான் அவனை ஃபர்ஸ்ட் சிங்காசனத்தினுடைய முதல் ஸ்டெப்புக்கு கொண்டு வருது. It is the consecration of a child of God which will take him to the first step to the throne. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனுடைய பிரதிஷ்டை தான் அவனுடைய அடையாளம். It is the consecration of the servant of God and the believer which is a sign. உன் பிரதிஷ்டையை பார்த்தே உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். With your consecration they can find out who you are. இரண்டாம் ராஜாக்கள் முதலாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Turning to 2 Kings chapter ஒரு 1, ராஜாவின் வேலைக்காரர்களை எலியா சந்திக்கிறான். we see Elijah met a servant of a இப்போ king. அந்த ராஜாவின் வேலைக்காரர்கள் திரும்பி போகிறார்கள். Now the servant of king, they went back. அப்ப அந்த ராஜா கேக்குறான் அவன் பேர் என்னன்னு. Then the king asked, what is his name? ரெண்டு ராஜாக்கள் 1:8ல நம்ம பார்க்கலாம். 2 Kings 1:8. அப்ப அவங்க சொல்றாங்க பேர் தெரியலன்னு. Then they said, we don't know about சரி him. அவன் எப்படி இருந்தான்னு சொல்லு. Then how was he? அப்ப அவன் சொல்றான் ஒட்டக மயிர் உடைய அவன் மயிர் உடையை தரித்திருந்தான். A hairy man girt with a girdle of a வார்க்கச்சையை leather. தன் அறையில் கட்டியிருந்தான். Leather about his loins. அவனுடைய Dress தான் அவனுடைய பிரதிஷ்டை தான் இவன் யாருங்கற அடையாளத்தை சொல்லி கொடுத்தது. It was his consecration, his dress which revealed who he was. உங்களுடைய பிரதிஷ்டை என்ன? What is your consecration? ஊழியக்காரர்களுக்கு பிரதிஷ்டை இருக்கு, விசுவாசிகளுக்கு பிரதிஷ்டை இருக்கு. There's a consecration for the servants of God and believers. நான் அத கொஞ்ச நாளா பேசிட்டே வர்றேன். I have been talking about உங்க it. எத்தனை பேர் இந்த பிரதிஷ்டைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. I don't know how many of you yield to that consecration. உங்களுடைய உணவில் ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. A consecration in your food உங்களுடைய habits. உடையில் ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. Consecration in your dressing. உங்களுடைய பேச்சில் ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. Consecration in your speech. உங்களுடைய படுக்கையில ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. Consecration in your bedding. உங்களுடைய தூக்கத்துல ஒரு பிரதிஷ்டை இருக்கிறது. Consecration in your sleep. உங்களுடைய குடிக்கிற காரியத்துல பிரதிஷ்டை இருக்கிறது. Consecration in your drink habits. இன்னும் நீ பல தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியம். And then many more consecrations you உங்களுடைய need to கண்ணுல ஒரு make. தீர்மானம் இருக்க வேண்டியிருக்கு. A covenant in your eyes. இப்படி நான் சொல்லிட்டே போவேன், இங்க யாரும் உட்கார மாட்டீங்க. And likewise if I continue, nobody will sit இப்படி here. எல்லாம் யாராலங்க இருக்க முடியும்? Oh, who can be like this? உங்களுடைய அழைப்புக்கேற்ற பிரதிஷ்டையை மட்டும் நீங்க தீர்மானித்துக் But கொள்ளுங்க. you just decide a consecration according to your calling. இந்த பிரதிஷ்டைன்னு சொன்ன உடனே புருஷன் மனைவியா இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிதான் ஒரு பிரதிஷ்டையை எடுக்கணும். When we say that consecration, husband and wife should speak to one another and make the ஏனென்றா consecration. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை. Because they are servants to one இவங்க another. அவங்களுக்கு அதிகாரி, அவங்க இவங்களுக்கு அதிகாரி. And this man is all lord over him and she is lord over her. யோபு 31:1 பார்க்கும் பொழுது When we see Job 31:1, தன்னுடைய கண்களோடு அவன் உடன்படிக்கை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. the word of God says he made a covenant with his eyes. சங்கீதம் 17:3 என்ன சொல்லுகிறது? Psalm 17:3, what does it என் say? வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி இருக்கிறது. I have made a decision that my tongue transgress not. தானியேல்
1:8 என்ன சொல்லுகிறது? Daniel 1:8 what does it tell? ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் பண்ணுகிறான். He purposed that he would not defile himself with the king's meat. 132ஆம் சங்கீதம் ஒரு 5 வசனங்களை பார்க்கும் பொழுது Psalm 132 the first 5 verses. அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது என்ன சொல்லுகிறான்? What does David and the word of God say? யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் படுக்கையாகிய கட்டிலில் நான் ஏறுவதில்லை, என் கண்களுக்கும் என்னுடைய நித்திரையும் உறக்கத்தையும் நான் வரவிடுவதில்லை. He says, I will not come into the tabernacle of my house, nor go up unto my bed, and does no sleep to mine eyes or slumber to mine eyelids, until I find out a place for the Lord. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்படி சில பிரதிஷ்டைகளை பண்ண வேண்டியிருக்கிறது. Every child of God need to make such a உன்னுடைய consecration. பேச்சில பிரதிஷ்டை இருக்கணும். A consecration in your உன்னுடைய words, சாப்பாட்டுல பிரதிஷ்டை இருக்கணும். consecration in your food உன்னுடைய habits, Dressல பிரதிஷ்டை இருக்கணும். consecration in your உன்னுடைய dressing, கண்ணுல பிரதிஷ்டை இருக்கணும். consecration in your உன்னுடைய eyes, தூக்கத்துல பிரதிஷ்டை இருக்கணும். consecration in your sleep, உன்னுடைய படுக்கையில் பிரதிஷ்டை and இருக்கணும். consecration in your bed. அடுத்து நான் யாருக்கும் இடரலாய் இருக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் நீங்கள் பண்ண வேண்டும். Nextly, you make a decision that I will not be an offense to anyone. இந்த பாயிண்ட் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். And understand this point. நீங்களும் யாருக்கு இடரலா இருக்க கூடாது, யாரு நிமித்தமும் நீங்களும் இடற கூடாது. You should not be an offense to anyone, neither should you be offended because of others. சத்தியத்தை நீங்கள் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். Understand the truth in a proper sense. ரோமர் 14:13ல பார்க்கும் பொழுது Turning to Romans ஒருவனும் தன் 14:13. சகோதரனுக்கு முன்பாக Anyone before his brother, தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். make a decision that you put no stumbling block or an occasion. ஒருத்தனுக்கு இடரலா நான் வாழ மாட்டேன், என்னுடைய பேச்சோ பிரசங்கமோ நடவடிக்கைகளோ சிரிப்போ பழக்கம் எதுவுமே இடரலா இருக்க கூடாது. My life or smile or walk or deed will not be an offense to others. நீங்க தானியேல் ஒரு பிரதிஷ்டை பண்ணானே ராஜபோஜனம் சாப்பிடல, மத்ததெல்லாம் சாப்பிட்டான், நல்லா பருப்பு கறி எல்லாம் சாப்பிட்டான், நம்ம பிராமின் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இத நான் பேச வரல. I am not coming to speak about the decision of Daniel that he did not defile himself with the king's meat, but you can eat all other pulses. உன்னுடைய ஜீவியத்துல ஒரு பிரதிஷ்டை அவசியம். You essentially need a consecration. அதுதான் ஃபர்ஸ்ட் அவனை சிங்காசனத்துக்கு டைவர்ட் பண்ணது. That is simply the first step of diversion to the throne. அதுவரைக்கும் அவன் அடிமைதான். Till then a slave. அந்த அடிமை சிங்காசனத்துக்கு டர்ன் பண்றான்னா அவனுடைய டர்னிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். That is the first turning point for a slave to the throne. இதுதான் ராஜாவுக்கு முன்னால அவனை முகக்கலையா கொண்டு போய் நிப்பாட்டிச்சு. And that made him to stand with a good countenance before the king. இத பார்த்து தான் அந்த பிரதானிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. Looking at that, the eunuchs were surprised. இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்கு. There is some power in this உன்னுடைய man. பிரதிஷ்டை தான் உன்னுடைய பலன். Your consecration is your strength. சிம்சோனுக்கு அந்த பிரதிஷ்டை தான் பலன், அது போய்ட்டா அவன் குரங்கு. For Samson, the consecration was the strength, other than that he was an ape. அப்படிதானே? Is it not? அவனை வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள்னு சொல்லிருக்கு. யாரை வேடிக்கை பொருளா மாத்துவான்? குரங்கு தான் வேடிக்கை காட்டும். It is said he was but a gazing stock, only the monkeys are made like that. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்திலே பிரதிஷ்டையை ஒருபோதும் விட்டுற கூடாது. Beloved, never lose consecration. உங்களுடைய பைபிள் படிக்கிறதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு பிரதிஷ்டை வச்சுக்கிட்டே வரணும். Right from the habit of Bible reading, in every step you need to have a consecration. சங்கீதம் 55 பார்க்கும் பொழுது Turning to Psalm 55. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டிச் சேருங்கள் என்பார். And he will say, gather my saints unto me, those that have made a covenant with me by sacrifice. இரண்டாவது அவனை சிங்காசனத்துக்கு டர்ன் பண்ண அடுத்த பாயிண்ட் என்ன? The second point of turning in his life. தானியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel 2:6. 2:16 பார்க்கும் பொழுது 2:16. அங்கே அவன் ஜெபிக்க தவணை கேட்டு வெளியே வருகிறான். Here he asked for an occasion to pray and came out. அவனுடைய பிரேயர் லைஃப், His prayer life. ஒரு மனிதனை சிங்காசனத்துக்கு அடிமைத்தனத்திலிருந்து தேவனுக்கு அடிமையாய் மாறின ஒரு குப்பையில கிடக்கிற ஒரு மனுஷனை சிங்காசனத்துக்கு கொண்டு போகணும்னா முதலாவது பிரதிஷ்டை, இரண்டாவது பிரேயர் லைஃப். A man who is found in the dust, if he has to be taken up to the throne, first thing is the life of consecration, secondly the life of prayer. பிரேயர்ன உடனே என் மனைவி பயங்கரமா எனக்காக ஜெபம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் புருஷர் படுத்துக்குவாரு. When he was said about that, the husband will lie down saying, my wife is praying for me. அந்த பிரேயர்ல நீ சாவாம பிழைச்சிட்டு வருவே தவிர நித்திய ஜீவனை நீ வாங்க முடியாது. By that prayer you will live without dying, but you cannot inherit everlasting life. எங்க அம்மா எனக்காக பயங்கரமா ஜெபம் பண்ணுவாங்க. My mother is praying for me. அந்த அம்மா பயங்கரமா ஜெபம் பண்றதுனால உனக்கு வேலை கிடைக்குது, வாழ்க்கை கிடைக்குது, நல்ல சந்தோஷமா இருக்கிற. ஆனா நித்திய வாழ்வு கிடைக்காது. It is because of that you are employed, you have a good life, but not everlasting life. தமிழ்ல சொல்லுவாங்க வாயும் வயிறும் தனிதான். In Tamil they used to say, mouth and stomach are உன்னுடைய separate. தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்கு? But how is yours individual prayer life? உனக்குன்னு ஒரு பிரேயர் டைம் வச்சுக்க. You have a personal prayer நீ time. பெரிய ஐஏஎஸ் கலெக்டரா கூட இருந்துக்கங்க. You may be IAS or collector. நான் ஒரு ஜெயில் சூப்பரண்ட் ஒரு இடத்துல பார்க்க போனேன். I visited a jail superintendent நான் once. ரொம்ப சின்ன பிரதர், அசிஸ்டன்ட் தான் நான் ஊழியத்துல இருக்கிறேன். Then I was an assistant in the ministry. அவர் ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க வந்தா
நான் இந்த ஆஃபரிங்க கொடுத்துருவேன் எனக்கு டைம் இல்லையேன்னு சொன்னாரு. உடனே பெரியவர் என்னை அனுப்பிட்டாரு. And he said, if you send some servant of God, I will give this offering, I do not have the time, then the pastor send me. அவரு பெரிய ஜெயில் சூப்பரண்ட். He was a jail superintendent. வயசான மனுஷன். An old man. அங்க நீங்க போனீங்கன்னா ஜெயில்ல ஒவ்வொரு அசைவும் இவர் இல்லாம அசையாது. இவர் வந்தாலே ஒரு 100 பேர் சல்யூட் அடிப்பான். Every movement in the jail was done with his knowledge. That was that done. ஆனா நான் உள்ள போன போது when I went in, எல்லாரையும் வெளியே போக சொன்னார். he asked everyone to get out. நான் அவர் வயசுக்கு அவருக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருப்பேன். I am only his child's state. ஆனா அவர் அவ்வளவு கனம் பண்ணி. But he honored me so much. பிரதர் ஊழியக்காரங்க வந்திருக்காங்க எல்லாரும் வெளியே போங்க அப்படினாரு. ஆபீஸ்ல உள்ள அவ்வளவு பேர் வெளியே போயிட்டாங்க. He asked everyone in his office to get out. உள்ள ஒரு சின்ன ரூம்க்குள்ள கூட்டி போனாரு. He called me to a little room. ஜெபம் பண்ணுங்க. He said, pray for me. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. I was surprised. நான் ஜெபிச்சிட்டு தான் வந்தேன். I prayed and came. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this is, அப்பதான் யோசிச்சேன் அவருக்கு அது பிரேயர் ரூம். and that was his prayer room. அந்த ஆபீஸ்லயும் டைம் கிடைக்கும்போது அங்க சாப்பிடுறது ஜெபம் பண்றதுக்குன்னு ஒரு குட்டி ரூம் வச்சிருக்காரு. Even in his office, when he has time, he goes to that room to pray. உங்களுக்கு பிரேயர் டைம் இருக்கா? Do you have a time of prayer? இல்ல டைம் கிடைக்கும்போதெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். No, whenever I have time, I pray. குடும்பமா ஜெபம் பண்றீங்களா? Do you have family இல்ல prayers? நாங்க தனித்தனியா ஜெபிச்சுக்கோம். No, we have individual நீ prayers. தனித்தனியா போனா சிங்கம் உன்னை ஈஸியா அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். If you individually go, the lion will easily tear நீ you off. மொத்தமா உட்கார்ந்தேன்னா சிங்கத்தை அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். If you are together in a family, you will easily tear the lion. ஏதோ ஒரு நாள் ஜாப் டியூட்டி வெளிய பிரயாணம் அப்படினா நான் வரதுக்குள்ள நீ பிள்ளைய வச்சு ஜெபிச்சிரு அப்படினு சொல்லலாம். Maybe if suddenly there is a duty, an extra OT, then you can pray individually with your child. ஒரு சிலர் இந்த பிரேயர்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளுக்கு புத்தி சொல்றோம் 1.5 மணி நேரம் சொல்லி அந்த பிள்ளைங்க இவர் மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அது தூங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி சொல்ற ஜெபம் அல்ல. But in some families saying that it is a family prayer, the parents keep on instructing the children, but that is not the family prayer. நான் சென்னை திருவொற்றியூர்ல இருந்தபோது When I was in Tiruvachiyur, அப்போ ஒரு ஃபேமிலி. there was a family. அவருக்கு 3 பையன் ஒரு பொண்ணு. 3 sons, 1 daughter. எப்ப விசிட்டிங் போனாலும் Whenever I went for ஏதாவது visiting, ஜெபிக்கணுமா? do you want any prayer? உடனே அவர் சொல்வாரு இந்த நாளும் ஊழியத்துக்கு போறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. You pray that these 4 may go to the ministry. உடனே மூத்த ஒரே ஒரு பொண்ணு அது சொல்லும் ஐயோ டெய்லி 10 மணி ஜெபம் தொடங்கினா 12 மணி வரைக்கும் நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு போகணும் ஒண்ணுமே இல்ல எடுத்துட்டாருன்னா சியோனை பத்தி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. Soon the daughter said, every day in family prayer begins at 10 o'clock and ends at 12 o'clock. He starts with instructing of Zion. எங்கள சியோனுக்கு போங்கறாரு. இவரை வேணா கூட்டி போங்க. He says, you go to Zion, you go to Zion. Please take him to Zion. இந்த சியோனை பத்தி பேசுறவர் இவர் முதல்ல ஊழியத்துக்கு போயிருந்தா நான் எங்க 4 பேர் நாங்க தொல்லை இல்லாம இருந்திருப்போம். நாங்க பிறந்திருக்கவே மாட்டோம். This man, if he had gone to Zion, we would not have been born at all. அந்த பிள்ளைகளுக்கு அது வெறுப்பா இருந்துச்சு. ஆனா அவர் சளைக்க மாட்டார் மனுஷன். அடுத்த நாள் அதே ஸ்டடி தான். That man was never fed up. He gave the same study the next week. ஆனா கர்த்தர் அவருடைய ஆசையை தீர்த்து ஒரு பையனை ஊழியத்துக்கு கொண்டு வந்தாரு. இங்க மதுரையில இருந்தானே ஜெயராஜ் அவன்தான். But God fulfilled his desire and brought that one son for the ministry. He is Jayaraj. இப்ப கோயம்புத்தூர்ல இருப்பான். Now he is in Coimbatore. எதுக்கு இத சொல்றேன்? Why I say this is, ஜெபம்னு சொன்னா ஜெபமா இருக்கணும். prayer should be prayer. அறிக்கை என்றால் அறிக்கையாக இருக்கணும். Confession should be confession. சாட்சினா சாட்சியா இருக்கணும். Testimony should be testimony. பாட்டுனா பாட்டா இருக்கணும். பிரசங்கம்னா பிரசங்கமா இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மாறிடுச்சு அபஸ்வரமா மாறிடும். Song should be song and preaching should be preaching. If it intermingles, then it will become wrong. சாட்சியில எழும்பி அறிக்கையிடுவாங்க. அறிக்கையில எழும்பி சாட்சி சொல்லுவாங்க. பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிடுவாங்க. ஒருத்தன் அந்த பாட்டை பிடிக்க முடியாது. Some will confess during their testimony and some will give the testimony during confession and songs will be done away and likewise it goes on. உங்களுக்குன்னு ஒரு prayer time வச்சிருங்க. But you need to have a prayer ஒருவேளை time. இனிமே இதுவரைக்கும் அப்படி fix பண்ணலனா இப்ப fix பண்ணுங்க இன்னைக்கு. But today fix it if you had not done it. நீங்க prayer time கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி பாருங்க miracle நடக்கும். Follow the prayer time, you will have a miracle in your life. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் Acts 3. முதலாம் வசனத்தை பாருங்க. The first verse. அப்போஸ்தலர் 3:1. Acts 3:1. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரம். The hour of prayer, the 9th hour. அன்னைக்கு தான் அற்புதம் ஃபர்ஸ்ட் அற்புதம் சீஷர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. It is then the disciples began to do the first miracle. 40 வருஷமா நடக்காதவனை தூக்கி எடுத்து நிறுத்துற இடம் அந்த ஜெபவேளை தான். And it is that hour of prayer which made the 40 years the limp man to உன்னுடைய walk. prayer time கரெக்ட்டா நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அற்புதம் தானாக நடக்கும். Maintain your prayer life, miracles will be all the way done. உன்னுடைய prayer time தான் உன்னுடைய சிங்காசனத்துக்கு உன்னை திருப்பி விடக்கூடிய வழி. Your time of prayer is the time of turning you to the throne. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் Acts 10, 3ஆம் வசனத்துல verse பார்க்கிறோம்.
3. இரண்டாம் வசனத்துல எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற கொர்நேலியு. It is, second verse says about Cornelius who prayed always. ஆனா மூணாம் வசனத்துல ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் அவன் ஜெபிக்கும் பொழுது தேவ தூதன் அவனுக்கு பதில் வந்து கொடுத்தான். And in third verse we see when he was evidently about the 9th hour of his prayer, the angel gave him the என்ன answer. மாதிரி அவன் பிரேயர்ல இருந்திருப்பான், பரலோகம் திறந்து தேவ தூதன் இறங்கி வர்றான்னு பாருங்க. Then think about his prayer life and the angel from heaven came. உன்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வேணுமானால் நீ சரியான விதத்துல ஜெபிக்க, அந்த டயத்துல ஜெபிக்கணும். If you need the answer for the prayer, pray in time. அடுத்ததாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, Nextly seeing in the same chapter Acts 10, 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, verse 9, பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். Peter was about praying in the 6th hour. அவனுடைய டைம், பிரேயர் டைம் வந்து 6ஆம் மணி நேரம். Peter's prayer time was 6th hour. காமனா இஸ்ரவேலுடைய எல்லாருடைய பிரேயர் டைம் 9ஆம் மணி நேரம். Ordinary Israelites, they pray in the 9th hour. இந்த 6ஆம் மணி நேரத்திலே ஜெபிக்கும் பொழுதுதான் வானம் திறந்தது, ஞானதிஷ்டி அடைந்தான், அவனுக்கு தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டது. But Peter prayed the 6th hour, there was a trance, heaven opened and plan of God was revealed. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கணும், வானம் திறக்கணும், தேவதூதர்கள் உங்களோடு இடைப்படணும், இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, நீங்க சிங்காசனத்துக்கு போகணும்னு சொன்னா பிரதிஷ்டையோடு ஜெபம் தேவை. Therefore, if you have the desire that your prayer need to be answered, heaven need to be opened, angels need to appear, and you should get up to the throne, then you need a prayer time. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜெபத்தை விட தானியேலுடைய ஜெபம் சிறந்தது. And Daniel's prayer was excellent than the prayer of Shadrach, Meshach and Abednego. 4 பேரும் ஜெபிச்சாங்க, 3 பேர் தூங்கிட்டாங்க. 4 prayed but 3 slept. ஆனா ஒருத்தனுக்கு அந்த வெளிப்படுத்தல் கிடைத்தது. But one had the revelation. அவனுக்கு எப்படி தூங்க முடியும்? How could he sleep? அந்த ஜெபாவி இருக்கிறவனுக்கு தூங்க முடியாது. The man with prayer life cannot sleep. காலையில ராஜாட்ட பதில் சொல்லணும். And he has to give the answer to the king. இல்லனா தலை போய்டும். Else he will be அதனால அவனால beheaded. தூங்க முடியல. Therefore he could not sleep. அவன் போராடி அந்த பதிலை பெற்றுக்கொண்டான். He strove to receive the answer. ஜெபத்திலே தேவ ஆலோசனை வெளிப்படுகிறது. Counsel of God appeared in prayer. ஜெபம் தான் உன்னை சிங்காசனத்துக்கு உரியவனாக இரண்டாவது பகுதிக்கு உன்னை இழுத்துச் செல்கிறது. Prayer secondly lifts you up to the throne. இந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்த உடனே, And soon when God answered his prayer, ராஜா இவனை யாரா மாத்திட்டான் தெரியுமா? you know whom the king made him? தானியேல் 2:49 பார்க்கும் பொழுது, 2:41 of Daniel. பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி அவனை மேல் கொண்டு வந்து விட்டான். The king lifted him high that he might inquire about the provinces of Babylon. பாபிலோன் மாகாணத்துக்கு அதிகாரியாக மாறிவிட்டான். And he was made the ruler of the province. இப்போ சிங்காசனத்தினுடைய ஆர்டினரி ஸ்டெப்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஏறறான். Now the first step of his reign was come. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். Look at this precious எப்படி experience. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிடைத்தது? How could he get that experience? இது அவனுடைய ஜெபத்தினால் அவனுக்கு கிடைத்த ஒரு தன்மை. This was simply through his prayer. அடுத்ததாக இவனுடைய வாழ்க்கையில உள்ள முக்கியமான தன்மை என்ன? Nextly, the precious quality in his life. அவனை குற்றம் கண்டுபிடிக்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. They tried the maximum to accuse him. என்ன விதத்திலயாவது அவனை குற்றம் கண்டுபிடிச்சிரணும். To accuse him, they tried the best. அவர் அங்க போனாரு, இங்க போனாரு, அப்படி பார்த்தாரு, சிரிச்சாரு, அங்க நின்னாரு, அந்த வீட்டுக்கு வந்தாரு, தனியா வந்தாரு, உட்கார்ந்து இருந்தாரு, பேசினாரு, போனாரு, ஏதோ உன்னை முடிவு கட்டணும்னு முடிச்சிட்டான். They did some or the other thing to accuse you and to put an end of your life. அந்த நேரத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். But it is then you have to be very careful. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, Daniel 6:4. அவனிடத்தில் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் முடியவில்லை. But they could find none occasion to find an error or a அவன் fault. உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. For as much as he was faithful, neither was there any error or fault with him. இந்த ஊழியம் குற்றப்படாதபடி எவ்விதத்திலும் நாங்கள் தேவ ஊழியர்கள் என்று நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். Approving ourselves to be servants of God, that we should not be blamed in anything. குற்றம் கண்டுபிடிப்பது என்பது பிசாசுனுடைய ஒரு பெரிய ஊழியம். And this is a great ministry of the devil to find blame. வெளிப்படுத்தல் 12:10 அப்படி சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன். Revelation 12:10 says, the accuser of our brethren day and என்ன night. நடந்தாலும் இந்த குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கும். And how much ever you work, this accusation will ஆனா come. நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக வாழ வேண்டும். But we need to dwell before God as one not accused. இந்த இடத்துல தேவன் எதிர்பார்ப்பது உண்மை. Here God expects faithfulness. உண்மை. Faithfulness. வெளிப்படுத்தல் 17:14 பார்க்கும் பொழுது, Revelation 17:14 says, அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். And they that with him are called and chosen and faithful. அவர்கள் ராஜாதி ராஜாவோடு இருப்பார்கள். And they shall be with the King of Kings. ஒரு சிலர் தங்க காரியத்தில் உண்மை இருப்பாங்க, மத்தவங்க காரியத்தில் அவன் எக்கடு எனக்கென்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. Some are faithful in their own matter but not in others. அப்படி அல்ல. Not like that. யார் காரியத்திலும் நீ உண்மையா இருக்கணும். You need to be faithful in every இல்ல matter. ஆவிக்குரிய காரியத்தில் நாங்க உண்மையா இருப்போம், உலக
உலகத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. No, we are not worried about the world, but we will be faithful in spiritual matters, some say. லூக்கா 16, 10, 11, 12 மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது Luke 16, 10, 11 and 12. கொஞ்சத்தில் உண்மை, Faithful in few things. 11 உலகப் பொருட்களில் உண்மை, Faithful in worldly things. 12 வேறொருவன் காரியத்தில் உண்மை. And faithful in another matters. மத்தவன் காரியத்துல நீ உண்மையா இருக்கணும். You need to be faithful in உலக others. காரியத்திலயும் உண்மையா You இருக்கணும். need to be faithful in worldly உனக்கு things. தேவன் கொஞ்சம் தான் கொடுத்தாருன்னா அதுலயும் உண்மையா இருக்கணும். God has given you little, be faithful in it. உனக்கு கர்த்தர் 15,000 ரூபாய் கொடுத்தாதான் நீ 1,500 ரூபாய் காணிக்க கொடுக்கணும். 150 ரூபாய் கொடுத்ததுல நானே சோத்துக்கு வழி இல்லையே, நான் எப்படி 15 ரூபாய் கொடுப்பதுன்னு நீ கணக்கு போட்டீன்னா அந்த 150 ரூபாய் அடுத்த நாள் 15 ரூபாயா மாறிடும். திருப்பி நீ 1 ரூபாய் கூட கொடுக்க முடியாது. If you are going to give the account saying, if God gives me 15,000 only, I can give 1,500, and if you keep on saying the account that and reducing your number, then God cannot do anything for you. இப்போ ஒரு ட்ரெண்ட் பெண்டிகாஸ்டல் லைஃப்ல வந்திருக்கு. Now a new Pentecostal trend is come up. எப்படின்னா What is it? எல்லாம் வசதியா இருக்காங்க. They are all well off. நீங்க அங்க போய் பாருங்க, நல்லா வெல் செட்டில் ஆயிருக்காங்க. You go there and see they are அதனால well நம்ம settled. இல்லாதவங்களுக்கு அனுப்புவோம். But let us send to those who have not. நான் சொல்றது இது தப்புன்னு நான் சொல்ல வரல. I don't say it is wrong. நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு இல்லாதவங்களையும் கவனிக்கணும். அதுதான் பைபிள். But first of all, do that which you ought to, and then look after the needy ones. திடீர்னு டைவர்ட் ஆயிட்டாரே காணிக்கையில அப்படின்னு நீங்க யோசிச்சிட கூடாது. Don't think pastors diverting to the offerings. உண்மையை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். I want desire to speak about faithfulness. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்துல பார்க்கும் பொழுது Deuteronomy 12, 12 and 13. 13, 14 13 and 14. கண்ட இடமெல்லாம் உன் சர்வாங்க தகன பலியை செலுத்தாதே. Take heed that thou offer not thy burnt offering in every place. எச்சரிக்கையாயிரு. Beware. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் உன் சர்வாங்க தகன பலியை செலுத்துவாயாக. Offer thy burnt offering in the place which the Lord shall choose in one of thy tribes. அந்த இடத்துல பண்ற பிரசங்கத்துக்கு கற்பிக்கிற காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து செயல்படுத்தினால் போதுமானது. And it is enough that there thou shall obey the commands that I command thee. உன்னுடைய ஜீவிதத்துல உண்மையை தெய்வம் எதிர்பார்க்கிறார். And God expects faithfulness in your கொஞ்சத்திலும் lives. உண்மை, அநேகத்திலும் உண்மை. Faithful in little, faithful in many. பேச்சில, பார்வையில, செயல்ல, சிந்தையில, சிரிப்புல, வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலும் உண்மை தேவை. You need faithfulness in your sight, work, deed, behavior and every aspect. இதுதான் அடுத்தவனை சிங்காசனத்துக்கு டாப்புக்கு கொண்டு போறதுக்கு வசதியா இருந்தது. This was convenient that he might be lifted up to the throne. இந்த லெவலுக்கு வரும் பொழுது அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துறான். When he came to this throne, he came to the first step. இந்த ஸ்டெப்ல வரும் பொழுது தான் தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது At this step, when we see in Daniel அவனை 6:3, ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். we see the king thought to express him as the king Daniel over all the realm. தானியேல் 5:16 பார்க்கும் பொழுது Daniel 5:16, மூன்றாவது அதிகாரியாக மாற்றுவான்னு சொன்னா he was made the third மூன்றாம் அதிபதி. and the third ruler. ஆனா இப்ப 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது எல்லாத்துக்குமே அதிபதியா மாறிட்டான். But now in 6:3, he became the ruler of the whole realm. நேபுகாத்நேச்சார் 7 வருஷம் மிருகமாக இருந்தான். Nebuchadnezzar was an episode 7 years. சரித்திரம் சொல்லுகிறது This history இந்த says, 7 வருஷமும் தானியேல் தான் ஆளுகை செய்தானா. all the 7 years Daniel reigned. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. Then think how it would have எங்க been. இருந்தாலே Where was he? பெல்ஷாத்சார் நேபுகாத்நேச்சாருக்கு பிறந்தவனா? Was he born to Nebuchadnezzar? பாபிலோன்ல பிறந்தானா? Was he born in Babylon? இல்ல, No. அவன் அடிமை. But he was a யாருக்கு captive. அடிமை? To whom? தேவனுக்கு அடிமை. A servant to அது God. அவனை பிரதிஷ்டைக்குள்ள கொண்டு வந்தது. Brought him into அது consecration. அவனுடைய ஜெப ஜீவியத்தை வளர்ச்சி அடைய வைத்தது. Made his prayer life to அவன் grow. குற்றமில்லாம உண்மையுள்ளவனாய் மாறினான். He became a faithful man. இப்ப எப்படி அவனை அந்த சிங்காசனத்துக்கு கொண்டு வர்றாருன்னு பாருங்க. Now see how he was lifted to the உன்னுடைய throne. உண்மை ராஜ்யம் முழுமைக்கு உன்னை மேன்மையாக மாற்றுகிறது. Your faithfulness will lift you up to the இப்ப throne. இவனை தூக்கி சிங்கக்கவில போடுறாங்க. And now they put him in the den of lions. ஆனா அங்கிருந்து எப்படி தப்பிட்டான்? And from there, how did he escape? அதுக்கு காரணம் என்ன? Reason, அவனுடைய worship. his worship. நீ இடைவிடாமல் தானியேல் 6:20, 21, 22 வரைக்கும் பார்க்கும் பொழுது Daniel 6:20 to 22, ராஜா வந்து சொல்றாரு, the king said, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? O Daniel, servant of the living God, is thy God whom thou servest continually, able to deliver thee from the lions. எழும்பும் போதும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருந்தியே, படுக்கும் போதும் இயேசுவே இயேசுவேன்னு சொன்னியே, நடக்கும் போதும் உட்காரும் போதும் எப்பொழுதும் இயேசு இயேசுன்னு சொன்னியே, உனக்கு அந்த தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருந்தாரா?
You said Jesus, Jesus when you rose up. You said Jesus when you walked. You said Jesus when you went to bed. And was he able to deliver you from the lions? அவன் சொல்றான் ஆம் ராஜாவே. He said, நான் okay. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களுடைய தேவன் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். My God whom I serve continually had shut the lions' mouth. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய ஆராதனை ரொம்ப முக்கியம். Your worship is much important. அதனால நம்ம நம்முடைய சர்வீஸ்ல எல்லாம் worship ஒரு half an hour ஆவது நடத்துறோம். ஆனா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க அது முடிஞ்ச பிறகு மெல்ல வருவாங்க. That's why we conduct at least half an hour worship in our services. Our people they come late after that. அந்த worshipக்கு நீ வந்துட்டேன்னு சொன்னா worship பண்ணிட்டேன்னு சொன்னா சிங்கங்களின் வாயை கட்டுவாரு அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. But if you attend the worship then he will shut the mouth of the lions and flaming fire will not kindle upon you. உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமான சிங்கம் 1000 வரட்டும் எல்லாத்தையும் கட்டிடுவார். There may be 1000 lions against your life but he will shut it all. தானியேல் வந்து சர்ச்சில ஃபேன் போட்டு அழகா நேரா வந்து உட்கார்ந்தா முழங்கால் போட்டு தான் ஆவில ரொம்ப வரல. ரோட்ல விட்டா கூட அழகா worship பண்ணுவான். Daniel did not straight come into the church under the fan and worship God but he was on knees even in the road. ரோட்ல ஆடிட்டான்னு பார்த்து அவன் மனைவி வந்து சொன்னா கேவலமா இருக்கு இப்படி போட்டு ஆடிட்டு இருக்க ரோட்ல. And David when he danced in the road even his wife mocked at him. அவன் என்ன சொன்னா தெரியாம ஆடிட்டேன் இனிமே நான் ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டேன் ஒழுங்கா அப்படியே மரியாதையா வந்துறேன் அப்படியே சொன்னா. But did he say I did it unknowingly? அவன் சொன்னா நான் நீசன். He said I am wild. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். I was after the உங்க sheep. அப்பாவை தள்ளிட்டு என்னை சிங்காசனத்துல வச்சிருக்காரு. நான் எப்படி ரோட்ல சும்மா வருவேன் பெட்டி வரும்போது இன்னும் ஆடுவேன் இன்னும் பாடுவேன். But the Lord has rejected your father and took me to the throne. Therefore I will be more base, more vile. நல்ல நெடுமுழங்கால்ல நீங்க நில்லுங்க. அது ஒரு அருமையான எக்சர்சைஸ். நல்ல கை தட்டு. அது ஒரு எக்சர்சைஸ். நல்ல கை வைத்து இத விட்டு சும்மா காலையில எந்திரிச்சு டாக்டர் நடக்க சொன்னான்ட்டு 3 கிலோமீட்டர் நடந்து குப்புற விழுந்து எழும்பி கோதுமையை சாப்பிட வேண்டாம். 1 மணி நேரம் worship பண்ணு. சுகர் வருதா போகுதான்னு பாரு. Stand on your knees, clap your hands, lift up your hands and see how your health is, how your diabetes is. And you need not follow the doctor's instructions. முழங்கால்ல நிக்கணும். You should be on knees. கைகளை உயர்த்தணும். You should lift up your உன் hands. பரிசுத்த கைகளை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணு. உன்னுடைய கைகள் உயர்த்தப்பட்டால் ஜெயம் இல்லாமல் தோல்வி வரவே வராது. Lift up your hands and pray and never defeat, only victory will come. மோசே கைகளை உயர்த்தின பொழுது அமலேக்கரை ஜெயித்துக் கொண்டிருந்தார்கள். Moses lifted up the stayed his hands and Amalekites மோசே கை prevailed. கீழே விழுந்தது அமலேக்கர் மேற்கொண்டார்கள். When his hands fell down, Amalekites prevailed. டைம் வரும்போது அந்த பிரசங்கத்துக்கு போறேன். But when time comes I'll go to that message. தானியேலை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்த 4 அனுபவங்கள். But the 4 experiences which took Daniel to the throne. ஒன்றவன் தேவனுக்கு அடிமையானவன். One servant to God. அப்படினால் அவனுடைய வாழ்க்கையில பிரதிஷ்டை இருந்தது. Therefore he had consecration. அவனுக்குள்ள ஜெபம் இருந்தது. Prayer in him. அவனுக்குள்ள உண்மை இருந்தது. Faithfulness in him. அவனுக்குள்ள worship இருந்தது. And worship in him. அடுத்ததாக எஸ்தர் 10ஆம் அதிகாரம். Nextly Esther chapter 10. 3ஆம் வசனத்தை பார்க்கும். Verse 3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். For Mordecai the Jew was next unto King Ahasuerus and great among the Jews and accepted of the multitude of his brethren, seeking the wealth of his people and speaking peace to all his seed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மொர்தெகாய் எப்படி சிங்காசனத்துக்கு வருகிறார்? How was Mordecai lifted up to the throne? ராஜாவுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட்ல வந்துட்டார். He came next to the king. இயேசுவோடு நாம் போய் பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல உட்கார போறோம். We are going to sit with Jesus next to the Father. இவர் இருந்த இடம் எங்க? But where was he? இவர் வந்து உட்கார்ந்த இடம் எது? When which place did he sit in? மொர்தெகாய்னு சொன்னா பைபிள் அர்த்தம் சிறிய மனிதன். Mordecai means a little man. ஆனா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லி இருக்கிறது யூதருக்குள் அவன் பெரியவனாய் மாறினான். But 10:3 says he became great among the Jews. இவன் இருந்த இடம் எது? அவன் இருந்த தேவன் அவனை இருத்தின இடம் எது? Where was the place he in and where did God make him to sit? எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Turning to Esther 2:21. எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Or 3:2. இவைகளை பார்க்கும் பொழுது வாசலில் இருந்தவன். He was but in the gates. வாயில் காப்பவன். And he was keeping the charge of the gate. ஒருத்தன் வந்தா கதவை திறக்கணும். If one comes, open the door. ஒருத்தன் போயிட்டானா கதவை பூட்டணும். If one leaves, close the தன்னை விட entrance. ஸ்தானம் கூடனவன் வந்தானே எழும்பி நின்னு செய்யணும். விஷ் பண்ணணும். And if somebody else comes, you have to get up and wish. இல்ல ஒரு பியூன் வேலை மாதிரி தான் அவன் கேட் கீப்பரா தான் இருந்தான். He was but a gatekeeper. எப்படி இந்த கேட் கீப்பர் அங்க வந்துட்டாரு? How could he come to that position? எப்படி அவனுக்கு அப்படி முடிஞ்சது? How could he even be lifted up? நான் உங்களுடைய தரம் தாழ்ந்த இந்த உலகத்தில் உள்ள வெறும் வேலைகளை குறித்து பேசுறேன், நீங்க எடுத்துற வேண்டாம். அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் ஆவியிலேயே பேசுறேன். And don't consider I am speaking of the inferior jobs in the world, I am speaking in the spirit. பாவத்துக்கு அடிமை பத்தி பேசாம நான் தேவனுக்கு அடிமை உங்களுக்கு சொன்னேன். And I said about servants to God not being servants to sin.
அதுபோல நீ வாசல் காப்பவன் சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? Even so, keeping the gate, what is the right meaning? ஆண்டவர் தான் வாசல். God is the gate. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நானே வாசல். John 10:9 says, I am the door. இந்த வாசல்லையே நீ கடக்கணும். You have to pass through this door. இந்த வாசல்ல நீ இருந்தீன்னா எங்க வந்துருவ? சிங்காசனத்துக்கு வந்துருவ. If you are in this door, you will come to the throne. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசியுங்கள். Read Proverbs 8:34. 8:34. என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that heareth me, watching daily at my gates, waiting at the posts of my doors. தேவனுடைய வீட்டிலே அவர் சொல்றாரு, என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகவே நின்னுட்டு இருக்கிற ஒரு மனுஷன், எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man that heareth me, watching daily at my gates, waiting at the post of my doors. ஆண்டவருடைய வீட்டிலே வாசல்னா இந்த ஃபெய்த் வாசல்ல அந்த கேட்ல எடுத்துறாதீங்க. Gate of the house of God is not the entrance here and there. இது ஒரு எழுத்தின் பிரகாரமான கிருபையுள்ள ஊழியம். This is just a literal gracious ministry. ஆண்டவர் பேசுகிற இடத்துல வாசல்ல நீ கடக்கணும். But you have to be at the gate where God speaks to you. நித்தம் அவர் வாசல் படியில நீ காத்திருக்கணும். And wait daily at his post. விழித்திருக்கணும். Be watching. எஜமான் உள்ள இருந்து கூப்பிடுவாரு. Yeah, master will come and call. நான் சென்னையில ஒரு ட்ரிப் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். Once I went to the police commissioner office at Chennai. எங்களெல்லாம் உட்கார சொல்லிருந்தாங்க. They asked me to sit. அவர் உள்ள இருக்கார் கமிஷனர். He was then inside. அந்த டோர்ல ஒரு சின்ன ஒரு கேப், அதுல கண்ணாடி இருக்கு. There was a little gap with a glass in the door. அவருக்கு வாசல்ல ரெண்டு போலீஸ் நிக்கறாங்க. அது போக ரொம்ப பேர் நிக்கறாங்க. There were 2 police as a security at his door and other polices also. அவங்க ரெண்டு பேரும் அந்த கண்ணாடியை இவ்வளவுதான் இருக்கும். இந்த கேப்ல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். Both of them were looking through that gap in that glass. நாங்க பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பேசிக்கிறார். ஐயா உட்கார்ந்திருக்காரு, போன் பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு இவன் பார்த்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கான். என்ன கண்டிஷன் இருக்கு? ஏன்னா அவர் இப்ப வெளியே போறாரு. அது வரைக்கும் கமெண்ட் நடந்துகிட்டே இருக்கு. And until the police commissioner comes out, they keep giving the comments about what he is doing inside. ஒருத்தர் சொல்லிடுறாங்க. One said, எழும்பிட்டாரு. he is getting up. எழும்பிட்டாருன்னு சொன்னதுதான் தாமதம். இங்க கார் வரைக்கும் நிக்கிறவன் அவ்வளவு பேர் அட்டென்ஷன் ஆயிட்டான். Soon then all the people beside the car, they were in full attention. எல்லாம் உடனே அந்த கன் எல்லாம் தூக்கி கரெக்ட்டா ஷோல்டர்ல வச்சு நின்னுட்டாங்க. They all then were in full security with their pistols. அடுத்த செகண்ட் ஒருத்தர் உள்ள போனாரு. The next second one went in. ஒருத்தர் ஃபைல தூக்கிட்டு வந்தார். One brought the file. நேரா கார்ல கொண்டு போய் வச்சார். Straight went and kept in the உள்ள car. போனா Another went in. செல் மட்டும் எடுத்துட்டு வெளியே வந்தார். Took his mobile alone and kept it. இப்போ அடுத்து வெயிட்டிங். Now next waiting. அடுத்து. Next. புறப்பட்டாரு, எழும்பிட்டாரு. He got up. எழும்பிட்டாருன்னு சொன்னதுதான் இந்த சிங்கம் வெளியே வர்ற மாதிரி சரட்டுன்னு வெளியே வந்தா பாருங்க. அடிச்சாங்க ஒரு 20 பேர் சல்யூட் கன் தூக்கி. அவ்வளவுதான், ஒரு செகண்ட்ல கார் போயிடுச்சு. Suddenly 20 of the people, they suddenly came as a line and he left soon into the car. நான் கூட யோசிப்பேன், நம்ம பாஸ்டர்ஸ் ரூம் வாசல்ல எல்லாம் இந்த சின்ன பிரதர்ஸ் பாவம் 22 வயசுல ஊழியத்துல வந்துட்டு வாசலே நிக்கிறானே. இத பார்த்த பிறகுதான் புரிஞ்சுது இது எவ்வளவு பெரிய பாக்கியமான ஒரு வேலை. I also used to think as to how the people who have just come into the ministry 22 years old, they are standing as guards beside the pastor's room. நித்தம் அவருடைய வாசற்படியில பரலோகத்தின் வாசல்ல டெய்லி நீ இருந்து கர்த்தாவே இன்னைக்கு எனக்கு என்ன பாதை, என்ன கிருபை, நான் என்ன செய்யணும்னு வாசல்ல 4 மணிக்கு நீ காத்திருக்கணும். Even so 5 மணிக்குள்ள உனக்கு தேவையான கிருபை, வார்த்தை, வசனம் வல்லம் எல்லாம் கிடைச்சிரும். கிளம்பிடலாம் நீ. You should wait daily at the gate of the entrance where God speaks to you. Even at 4 o'clock in the early morning, get the word from God and then you can start up. என் கதவு நிலையருகே காத்திருந்து நான் என்ன சொல்றேன்னு கேட்கிற மனுஷன் பாக்கியவான். Blessed is the man who heareth what I say, waiting at the posts of my doors. வாசற்படியில எப்படி இருக்கிறதுக்கு நமக்கு ஐடியா இருக்கா, ஆசை இருக்கா, இருந்திருக்கிறோமா? Are we getting up at the correct time to get it? சங்கீதம் 84:10 என்ன சொல்லுகிறது? Psalm 84:10, what does it say? 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில கிடக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். What a great privilege is to be a doorkeeper in the house of my God. ஒரு சகோதரன் சொன்னாரு, One brother said, ஐயா எனக்கு ஊழியமே வேண்டாம். I do not want a ministry. ஏவா நீ ஊழியக்காரன், ஊழியமே வேண்டாம். இல்லையா, எனக்கு அந்த எந்த தகுதி இல்ல. ஏதாவது ஒரு ஃபெய்த்தம்ல எனக்கு காவலுக்கு வச்சுட்டா கூட போதும்.
நான் பேசாம அழகா அந்த வேலையை செஞ்சு பரலோகத்துக்கு வந்து சேர்ந்துருவேன். You are a servant of God, why are you telling like that? But he said, I just want to be a keeper at the gate of the house of God, I will just go to heaven. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வீட்டின் வாசல் படியில் பரலோகத்தின் வாசல் அருகே நீ இருந்தீனா உனக்கு சிங்காசனம் உண்டு. Beloved, if you are at the entrance of heaven, at the gate of heaven, then you will have the throne. இவனுடைய கேட் கீப்பரா இருந்த மனுஷன் எப்படி சிங்காசனத்துக்கு டைவர்ட் ஆனா? This man who was but a gatekeeper, how was he diverted to the அதுக்கு throne? காரணம் என்ன? Reason? அவனுடைய மனைவியா? He was his wife? அவனுடைய பிள்ளைகளா? Was it his children? நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அவனுக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. Not his wife nor his children. அப்ப அவனுக்கு என்ன நடந்துச்சு? Then what happened to him? ஆனா எஸ்தரை வளர்த்து கொண்டு வந்தான்னு பைபிள் சொல்லுது. It is said he grew up Esther. அவன் தன்னை வளர்க்கல, தன்னுடைய உடம்ப வளர்க்கல, தனக்குள்ளே எஸ்தரை வளர்த்தான். He did not grow up himself or his own body, but he grew up Esther within him. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவளை அவன் தகப்பனை போல எடுத்து வளர்த்தான். Esther 2:7, he grew her up as a father. அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். And took him for his daughter. அவளை வளர்த்தான். He grew her. எப்படி இப்படி முடிந்தது? How was it இதுதான் possible? அவனுடைய வாழ்வை டைவர்ட் பண்ணுது. This made him change his life. எஸ்தர் என்று சொன்னால் நட்சத்திரம் என்ற அர்த்தம். Esther means star. உனக்குள்ள ஒரு ஸ்டார் வளரணும். A star should grow within you. அது சரியான அர்த்தம் சொன்னா பல அர்த்தம் சொல்லலாம். அதுல ஒரு அர்த்தம் இயேசு உனக்குள் வளரணும். The right meaning is Jesus should grow within you. யாக்கோபின் நட்சத்திரம் இயேசு. The star of Jacob is Jesus. அந்த நட்சத்திரம் உனக்குள்ள வளரணும். That star should grow within you. இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக்கிய இயேசு எத்தனை பேருக்குள் உதிக்கிறார், வளருகிறார்? Jesus, the bright morning star, how many of us he is growing and brightly shining. அந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டே வந்தான் வீட்டுல. He well grew up that daughter. உனக்குள்ள கிறிஸ்துவனை வளர்ச்சி அடைய கொண்டே வரணும். Christ should keep growing within you. நீ குறையணும், அவர் வளரணும், You பெருகணும். should increase and he should increase. இந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருந்ததுனாலதான் அவனுக்கு சிங்காசனத்தை குறித்தான ஒரு டர்னிங் கிடைச்சது. Because he brought up this Esther, he got a chance to inherit the throne. அந்த எஸ்தரை வளர்க்காம வேற எவளையாவது வளர்த்திருந்தானா இவன் சிங்காசனத்துக்கு போக மாட்டான். Had he not grown up Esther and somebody else, he would not have gone up to the உனக்குள்ள யார் throne. வளருகிறது? Who is growing within you? கிறிஸ்துவில் வளருகிறாயா, இல்லாவிட்டால் நீ மாம்சத்தில் வளருகிறாயா? Are you growing up in Christ or growing up in flesh? உனக்குள்ள எது வளருதுன்னு பாரு. See what is growing in you. இயேசு வளருகிறாரா, சர்ப்பம் வளருதா? Jesus or serpent? இரண்டாவதாக Secondly, அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போனதுக்கு முக்கியமான காரணம் one important reason which took him up to the throne. ஜனத்துக்காக அலறுவான். He used to cry for the people. ஆத்துமாக்கள்னா உயிரை விட்டுருவான். He would spend his life for the soul. தாம் மனைவி பிள்ளைகள் அவனுக்கு கிடையாது. அதனால அதுக்காக ஜெபம் பண்ற அந்த ஸ்பிரிட்டே அவனுக்கு கிடையாது. He did not have the spirit of praying for his wife or children because he had அவன் மைண்ட் எல்லாம் தேசத்துல இருக்கிற ஜனங்கள், யூத ஜனங்கள். His mind was all upon the Jewish people of the land. என் ஜனம் அழிகிறதேன்னா அழுதுருவான், கத்திடுவான், ரோட்ல நின்னு கத்துவான், கேட் வரைக்கும் வந்து தலையில புழுதி போட்டு கத்திடுவான். He lamented through the streets and came up to the gate with dust upon his head and sackcloth. அப்படி யாரும் அங்க வரக்கூடாதுன்னு கட்டளை இருக்கு, ராஜ கட்டளை இருக்கு. The king's command was nobody should come in like that. அவனுக்கு என் ஜனம் அழிய கூடாது. But my people should not perish. ஆத்துமாக்களை குறித்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு பாரம் இருக்கும்? How many of you are burdened about the souls? பாரம் இருந்தேன்னா இன்னைக்கு 7000 பண்ணவா? If you have burden, then come out. இல்லன்னு சொன்னா வீட்டுல போய் அழகா உட்கார்ந்து தூங்கிட்டே இருக்கலாம். Or else you can sleep well at home. ஒருவேளை 7000 பண்ணை வந்தவர்களுக்கு சிங்காசனம்னா உனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது இல்ல? If God says, those who come to Elaram Pannai will have the throne, then you should not miss it. கால் நல்லா இருக்கும்போதே நட. When you have good legs, walk. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்வார், கால் நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்காக நடந்து ஊழியம் செய், கை நல்லா இருக்கும்போதே ஏதாவது பாடுபடு, கண்ணு நல்லா இருக்கும்போதே பைபிளை பார்த்து நல்லா படிச்சு முடிச்சிரு, கால் நல்லா இருக்கும்போதே முழங்கால போட்டு மணிக்கணக்கா ஜெபிச்சிரு. ஒரு காலம் வரும் பொழுது இதெல்லாம் முடியாத காலம் வரும். Pastor Joel used to say, when your legs are okay, then be on knees, then walk for the Lord. When your hands are well, work for the Lord. When you have a good eyesight, read the Bible properly. மொர்தெகாய் சிங்காசனத்துக்கு வந்ததுக்கு காரணம் வாசல் படியில கிடந்த காரணம். The reason for Mordecai coming up to the throne was he was by the gate. எஸ்தரை வளர்த்தான். He grew up Esther. மறைவான நட்சத்திரம். And that hidden star. ஒரு மறைவான நட்சத்திரம் அவனுக்குள்ள வளர்ந்து கொண்டே இருந்தது. A hidden star was growing up with him. அது வளர்ந்த போது when it grew. இப்போ அத பிடிச்சு கொண்டு போய் ராஜஸ்திரியா மாத்துறாங்க. Now she was turned to be the queen. பாருங்க இவன் வளர்த்த பிள்ளை யாரா மாறிடுச்சு? Look, the daughter whom she brought up, அது சிங்காசனத்துக்கு போயிடுச்சு. it went to the throne. ராஜஸ்திரியா மாறிடுச்சு. And it became a queen. ஆனாலும் இவனுடைய அந்த ஆத்தும பாரம் அழிஞ்சு போகாது. But still his burden for souls. எஸ்தரை கூப்பிட்டு சொன்னான்,
He called Esther and said, என்ன நல்ல போஸ்டிங் கிடைச்சிட்டு நல்லா இருக்கியா, கார் கிடைச்சிருச்சு, வண்டி கிடைச்சிருச்சு, ராஜஸ்திரியா மாறிட்டோம், அப்படியே அழகா மேக்கப் போட்டு சுத்தலான்னு பாக்குறியா? "Are you satisfied? நியாய தீர்ப்புன்னு வந்துச்சுன்னா யாருக்கும் சேர்ந்து உண்டு, உனக்கும் உண்டு. Are you satisfied with your position and dignity and status? But if judgment comes, you will surely have to face it." கார் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு, கொடுக்கிற தெய்வம் குறைய பிச்சிட்டு கொடுப்பாரு, உன் வீட்டுல வைக்க முடியாத அளவுல இடமில்லாமல் போக மட்டும் கொடுப்பாரு. கடைசில ஒன்னே ஒன்னு கேட்பாரு, இதுக்கெல்லாம் அக்கவுண்ட் கொடுத்திருப்பான்னு கேட்பாரு. God who gives will give you to the room full. God who gives will rend the heavens and give you, but finally will ask the account of it. அவன் ஜனத்தின் நன்மைக்காக பேசின மனுஷன். He spoke for the good of his people. தண்ணி குடிக்காம கிடமா. He would not be without water. எஸ்தர் சொன்னா, நீயும் ஃபாஸ்டிங் போடு. He said, "You also be in fasting." நானும் ஃபாஸ்டிங் போடுறேன், என் தாதிமாரும் ஃபாஸ்டிங் போடுறோம், நீயும் ஃபாஸ்டிங் போடு, எல்லாரும் ஃபாஸ்டிங் போடுவோம். He said, "I and the concubines and you also should be in இவங்க fasting." போட்டதான உபவாசம் யாருக்காக? And for whom was that fasting? தன்னுடைய சொந்த புருஷனுடைய ரட்சிப்புக்கா? Was it for his own தங்க husband's பிள்ளைங்க soul? நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்ங்கிறதுக்கா? Was it for the children for good marks? தங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஸ்டாண்டர்ட்ல வாழ்க்கையில நிக்கணும், சபையில சாட்சியா நிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா? Was it for the good testimony and standard of their children? இல்ல. No. எங்கள் ஜனங்கள் அழிய கூடாது. But my people should not perish. எஸ்தர் சொல்றா, என் ஜீவனுக்கு பதிலாக என் ஜனங்கள் எனக்கு தரப்பட வேண்டும். Esther said, my people for my life. என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள் தேவை. And my people for my request. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் உனக்கு இருக்குமானால் சிங்காசனம் கன்ஃபார்ம். Yes, if you have a burden for the perishing souls, the throne is confirmed for you. மொர்தெகாய்க்கு சிங்காசனத்துக்கு காரணம் ரெண்டே காரணம். ஒன்று எஸ்தரை வளர்த்தான், இரண்டாவது ஜனத்துக்காக கதறினான். அது அவனை கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தது. Two reasons which took Mordecai to the throne. One, he was burdened for the எஸ்தரை வளர்த்தான். He grew up Esther, and secondly his burden for perishing souls. அதுதான் ரொம்ப முக்கியம். That is very important. ஆத்துமாக்களை குறித்து உனக்கு ஒரு பாரம் இருக்கணும். Yes, you need to have a burden for the souls. ஜனம் அழிகிறதேங்கற ஒரு வேதனை இருக்கணும். A burden, my people perish. உன் பிள்ளைக்குன்னா அழுகுற, அடுத்தவன் பிள்ளைக்கு நீ சேர்ந்து அழணும். You cry for your own children, but you cry for others also. ஓராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானா வளரணும் தமிழ்ல சொல்லுவாங்க. In Tamil there is a proverb, if you feed other children, your children will grow. அப்படிதானே? Is it not? நீ உனக்காக நீ சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா உனக்கும் சிறை இருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு பைபிள் சொல்லுது. Pray for your friends and your captivity will be removed, says the Bible. அழிந்து போகிற மதுரை ஜனங்களுக்காக நீ ஜெபித்தால் உன் குடும்பத்தில் இருக்கிற அழிந்து போகிற எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பார். Pray for perishing people, God will save the people in your family. மூன்றாவதாக யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். Thirdly, Joseph. அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு மூணு காரியம் இருக்கிறது. Three things which took him to the throne. இதெல்லாம் தனித்தனியா பண்ணலாம், ஆனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல சொன்னாலும் மொத்தமா சொல்றேன். It can be discussed separately, but because the Spirit of God urged me, I tell it அவன் totally. எப்படி எகிப்துக்கு வர முடிந்தது? How could he come to Egypt? ஆதியாகமம் 41:41. Genesis 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. And Pharaoh said unto Joseph, See, I have set thee over all the land of Egypt. முழு எகிப்து முழுமைக்கும் இவன் அதிகாரியாக மாறிட்டான். He was made a ruler of all Egypt. இவன் எகிப்தியன் கிடையாது. He was not an Egyptian. எபிரேயன் சொன்னாலே எகிப்தியனுக்கு டென்ஷன் ஆயிடும். For Egyptian, Hebrew man is an abomination. எகிப்தியனும் எபிரேயனும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட கூட மாட்டாங்க, எந்திச்சு போயிடுவாங்க. Egyptian and Hebrew would not eat together. எகிப்தியனை பார்த்தாலே எபிரேயனுக்கு எகிப்தியனுக்கு எபிரேயனை பார்த்தாலே அருவருப்புன்னு பைபிள் சொல்லுது. The word of God says Hebrews are abomination to Egyptians. அவ்வளவு மோசமான ஒரு தன்மையில அதுவும் ஒரு பெண்ணால குற்றஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையில கிடந்தவன் எங்க வர்றான்? சிங்காசனத்துக்கு வர்றான். In such a contrary situation, he who was accused by the woman and was placed in the prison now came up to the throne. சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம். And from the prison to the throne. பைபிள்ல ஒரு வசனம் உண்டு. There's a word in the Bible. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. வாசிங்க அந்த There வசனம். are the ones who come from the prison to the throne. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அரசாள்றதுக்கு சிறைச்சாலையிலிருந்து ஜெயிலிருந்து கூட ஜனங்க வருவாங்களாம். And even people will come from the prison to the throne. அப்ப இது இந்த வசனம் யாருக்குள்ள நிறைவேறிச்சது? And in whom was this verse fulfilled? நிறைவேற்றப்பட்டது யோசேப்பின் வாழ்க்கையில. In the life of Joseph. இவ்வளவு அருமையான ஒரு அனுபவம் எப்படி வந்தது? How did this beautiful experience come? இந்த சிறை என்பதை நான் பாவ சிறைக்கு ஒப்பிடாக சொல்லப் போறது இல்ல. This prison is not compared with the imprisonment of sin. நீ யாருடைய சிறை கைதியாக இருக்கணும்? To whom should you be a prisoner? சகரியா 9 அதிகாரம் 12 வசனம். Zechariah 9:12.
சகரியா 9:12. Zechariah 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். Turn you to the stronghold, ye prisoners of hope. Even today do I declare that I will render double into thee. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? நம்பிக்கையுடைய சிறைகளே. Ye prisoners of hope. யார் இந்த சிறைகள்? Who are these prisoners? ஆண்டவருடைய அன்பினாலே பிடிபட்டு கைதிகளாக அன்பின் கைதிகளாக இருக்கக்கூடிய ஜனங்கள். These are the prisoners, the people who are made prisoners because of the love of God. இந்த சிறைகள் நம்பிக்கையுடைய சிறைகள். These are prisoners of hope. இவங்களுக்கு என்ன நம்பிக்கை? What hope? இரட்டிப்பான நன்மை கிடைக்கும். That they will get double fold அது blessing. இன்றைக்கே கிடைக்கும். And right today. ஏனென்றால் இவர்கள் பாவத்தின் சிறைச்சாலையில் உள்ளவர்கள் அல்ல. Because they are not in the prison of sin. இவர்கள் ஆண்டவருடைய அன்பிலே கட்டுண்டவர்கள். But they are bound by the love of God. முதலாவது தேவனுடைய பிள்ளையே நீ தேவனுடைய ஆவியினால் கட்டுண்டவனாய் இருக்க வேண்டும். First of all, child of God, you need to be bound by the Spirit of God. அப்போஸ்தலர் 20:22 பவுல் சொல்லுகிறார், நான் ஆவியிலே கட்டுண்டவனாக கைதியாக நான் எருசலேமுக்கு போகிறேன். Acts 20:22, Saint Paul says, I go bound in the Spirit unto Jerusalem. ஆவியிலே கட்டுண்டவனாக கைதியாக நீ போகணும். You should be prisoned by the Spirit of God. இந்த சுவிசேஷத்துக்காக நான் பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். Yes, I am prisoned as a sinner to this gospel. இதுதான் நம்முடைய சிறை. Yes, this is our prison. சுவிசேஷத்துக்காக சிறைப்படுதல். Prisoner for the gospel. ஆவியிலே சிறைப்படுதல். And a prisoner in the Spirit. பரிசுத்த ஆவியினுடைய கைதியாக நீ இருக்கணும். You should be a prisoner of the Spirit of God. இதுதான் அவனுக்கு நடந்தது. This is what happened here. இவன் சிறைச்சாலைக்கு போனதுக்கு காரணம் என்ன? What is the reason of him going into நீங்க this படிச்சு பாத்தீங்கன்னா prison? ஆச்சரியமா இருக்கும். This is really surprising. சம்பந்தம் இல்லாம No connection at சம்பந்தம் all. இல்லாத இடத்துல Not only related. சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்துக்கு வருஷக்கணக்கா சிறைச்சாலையில கிடந்தான். With no related reason, he was in the prison for years. ஆனா அவனுக்குள்ள ஒரு நிச்சயம் இருந்துச்சு. But he had an assurance. எல்லா நட்சத்திரங்களும் விழுந்து வணங்கும். All the stars will fall சூரியன் before வணங்கும். me. Sun will worship. சந்திரன் வணங்கும். Moon will bow down. எல்லா அறிக்கட்டும் ஒரு நாள் விழும். All will fall down at my feet. அந்த தரிசனத்திலே அவன் மாறி போகவில்லை. He did not change in that dream. அதனால இந்த சிறைச்சாலை அவனுக்கு ஒரு சிறைச்சாலையாக இல்ல. Therefore prison was no more a prison. நம்பிக்கையுடைய சிறைகளே, Prisoners of hope. அரணுக்கு திரும்புங்கள். Return to the fold. அரண் என்று சொன்னால் நம்முடைய ரட்சிப்பு தான் நம்முடைய அரண்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். Isaiah the prophet says salvation is our fold. நம்முடைய அரண் தான் நம்முடைய ரட்சிப்பு தான் நம்முடைய அரண். Yes, even our salvation is our stronghold. அப்படிதான் ஏசாயா 26:1 சொல்லுகிறது. Isaiah 26:1 says that. உன்னுடைய ரட்சிப்புக்கு நீ திரும்பி வா. Come back to your salvation. நம்பிக்கையுடைய சிறை கைதியாயிரு. Become a prisoner of hope. ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார். Then the Lord will deliver you. ஆவியிலே கட்டுண்டவனாய் போறேன், மரணத்துக்கு நான் ரெடியா இருக்கிறேன். I am bound in the spirit, I am ready for death. சரி, இந்த மனுஷன் எப்படி சிங்காசனத்துக்கு வந்தான்? But this man, how did he come to the throne? இவனுடைய வாழ்க்கையில 3 தன்மைகள் முக்கியம். 3 important qualities. ஒன்று, ஆதியாகமம் 37:13. Genesis 37:13. அவனுடைய கீழ்ப்படிதல். His obedience. சூழ்நிலை அனுகூலமா இல்லாவிட்டாலும் பிரதிகூலமா இருந்தாலும் அவன் கீழ்ப்படிந்தான். Situations were contrary, but he obeyed. பிலிப்பியர் 2:8 படி பார்க்கும் பொழுது, According to Philippians 2:8. அங்கே என்ன சொல்லி இருக்கிறது? What does it say அவர் there? கீழ்ப்படிந்தார். He obeyed. அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். He obeyed even unto the death of the cross. சிலுவையா இருந்தாலும் கீழ்ப்படியணும், சிங்காசனமா இருந்தாலும் கீழ்ப்படியணும். Be it cross or be it throne, you need to obey. அவனுடைய அந்த தகப்பனுக்கு ஃபர்ஸ்ட்ல வீட்ல நல்லா சாப்பிட்டு ஜாலியா அழகா Dress பலவர்ண அங்கி போட்டுட்டு இருந்தவனுக்கு இப்ப தகப்பன் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் உன்னை உங்க அண்ணன்ட்ட அனுப்புறேன், அண்ணன் மார்ட்ட போயிட்டு வான், இதோ போகிறேன்னா. அதான் என்னது? அதுதான் அவனுடைய சிங்காசன பயணத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வீட்டை விட்டு வெளிய வரான், அதுக்கு பிறகு வீட்டுக்கே போல. This boy who was happy with the father with his best robe, with his colored robe, now he was sent to his brethren and he immediately obeyed, which is his first point to the throne. என்னைக்கு நீங்க கீழ்ப்படிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு நீங்க டைவர்ட் ஆயிட்டீங்க, சிங்காசனத்துக்கு திரும்பிட்டீங்கன்னு அர்த்தம். The day you obey, the same day you are diverted to the throne. உன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படிகிறாயா? Are you obeying your father and உன்னுடைய mother? புருஷனுக்கு மனைவிக்கு நீ கீழ்ப்படிகிறாயா? Are you obeying your husband and wife? உன்னுடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிகிறாயா? Are you obeying the leading? தேவனுக்கு கீழ்ப்படிகிறாயா? Do you obey God? யாருக்கு நீ கீழ்ப்படிற? To whom do you obey? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வான்? ஓடுவான். Obey God, resist the devil and he will flee from you. கீழ்ப்படிதல் என்பது தேவசித்தத்தினுடைய முதல் பகுதி. Obedience, the first chapter of the will of God. கீழ்ப்படிதல் என்பது சிங்காசனத்தினுடைய முதல் படி. Obedience, the first step to the throne. கீழ்ப்படி உனக்கு சிங்காசனத்தினுடைய படி கிடைச்சிரும். And this obedience which is in Tamil, the lowest step, and you will get that step to the throne. கீழ்ப்படிய முடியுமா? Can you obey? எத்தனை பேர் கீழ்ப்படிறீங்க? How many of you obey? இன்னைக்கு ஃபேமிலில பிரச்சனை காரணமே கீழ்ப்படியாததான். Today's family problems, the matter is obedience. வேண்டாம்னா வேண்டாம்.
No, and then you அதுல skip நீங்க no. உங்க கருத்தை சொல்லி பெரிய சாதனையாளரா நீங்க மாறணும்னு அவசியம் இல்ல. Don't want to achieve something through your opinion. தேவன் அறியாம எதுவுமே நடக்காது. Because nothing will happen without the knowledge of God. கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. Habituate in obeying. இரண்டாவதாக Secondly, ஆதியாகமம் 39:12 பார்க்கும் பொழுது Genesis 39:12. அந்த பெண் பிடிச்சு அவனை கைய பிடிச்சு இழுத்தா, காலை பிடிச்சு இழுத்தா, Dress பிடிச்சு இழுத்தா, ஆனா இவன் பாவத்துக்கு சிக்கவே இல்ல. That woman caught him by his garment, caught him by the hand, but he did not indulge in sin. பாவம் வந்து உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கும். Sin will lie at your door. முந்தைய மாதிரி எல்லாம் பாவம் இல்லை, இப்ப பாவம் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கு. Now sin is within our hand itself. பாவத்திலிருந்து விலகி ஓடுறவன் தான் கிறிஸ்தவன், அவனுக்கு தான் சிங்காசனம். A Christian is someone who flees from sin and throne is meant for him. எத்தனை பாவத்துக்கு விலகுனீங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியும். For how many sins have you fled away? You know it well. பாவத்துக்கு விலகி ஓடுறதுல நாம் இந்த நாட்கள்ல முன்னணியில நிக்கணும். We should stand in the front, battle front to flee away from ஒருவேளை sin. நம்முடைய ஸ்தானம், மானம், மதிப்பு, மரியாதை எல்லாம் போகும். Maybe. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்றது மாதிரி பேரு கெட்டு போனா கூட பரவாயில்லப்பா, ஜீவியம் கெட்டு போகாம இருந்தா போதும் பாரு. கேட்டிருக்கீங்களா? இதெல்லாம் பொன்மொழிகள். Pastor Joel has said, even if your name is getting bad, that doesn't matter, but your life should not get corrupted. முதல்ல பேரு கெட்டு போக கூடாது. First your name should not be ஒரு corrupted. வேளை பேரை கெடுத்துடுவாங்க. And first of all, they'll spoil your name. ஆனா பேரு கெட்டு போனாலும் எது கெட்டு போக கூடாது? ஜீவியம் கெட்டு போக கூடாது. Even if your name is spoiled, your life should not be spoiled. அவனுக்கு பேரு கெட்டு போனது அத பத்தி பரவாயில்ல, வேலை கெட்டு போச்சு அதையும் பத்தி பிரச்சனை இல்ல, சிறைச்சாலையில போட்டாங்க அத பத்தியும் கவலைப்படல. ரைட், அங்க இருந்து தப்பி வந்ததே பெரிய புண்ணியம்னு இருந்தான். Name was spoiled, his job was spoiled, and he was cast to the prison, but that was not the matter. அது அவனுடைய புனித தன்மையை காண்பிக்கிறது. This shows his divinity. பரிசுத்தம் இல்லாம சிங்காசனம் கிடைக்கும்னு நினைச்சிராதீங்க. Without purity, no throne. ஏனென்றால் அவருடைய சிங்காசனத்துக்கு பேரே பரிசுத்த சிங்காசனம்னு ஒரு பேர். Because our God's throne is the throne of holiness. அவருடைய சிங்காசனத்துக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. His throne is called like that. இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கு, அவருடைய சிங்காசனம் அக்கினிமயமான சிங்காசனம். In another place, it is his fiery throne. தானியேல்ல சொல்லி இருக்கிறது. In Daniel. நம்ம வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனம் ரொம்ப அழகா இருக்கு. In Revelation, it is white throne. ஆனா தானியேல் அது வெள்ளை சிங்காசனம் சொல்லல. In Daniel, it is not said the white throne. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்றாரு, அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலை. 7:9, his throne is a fiery throne. பயங்கரமான சிங்காசனம். It was a fiery flame. அது தீ பிடிச்சு எரியும் அந்த சிங்காசனம். It burns with fire. நமக்குள்ள பாவத்தை விட்டு விலகி ஓடினால் அந்த சிங்காசனம் நமக்கும் கிடைக்கும். If we flee away from sin, we will also get the same throne. ஒன்று, அவனுடைய கீழ்ப்படிதல் சிங்காசனத்துக்கு முதல் படியிலே அவனை கொண்டு வந்தது. One, his obedience brought him to the first step of the throne. இரண்டாவது, பாவத்துக்கு விலகி ஓடி சிறைச்சாலைக்கு போனானே, அது சிங்காசனத்தினுடைய இரண்டாவது பகுதிக்கு அவனை கொண்டு போனது. Two, fleeing away from sin even to the prison made him the second step. இதுக்கு நடுவுல ஒன்னு நடந்துச்சு. But there happened something between. சிறைச்சாலையில கிடந்தாலும் அவனுடைய கிஃப்ட் ஆபரேட் பண்ணிட்டே இருந்தான். Though he was in the prison, his gift operated. நம்மள யாராவது ஆமா பெரிய தீர்க்க தரிசனம் அவ்வளவுதான், அத்தோட சாகுற வரைக்கும் தீர்க்கன்னு சொல்ல மாட்டான். If somebody else would blame us saying, oh, he is a great prophet, then we will stop our prophecy till death. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு சில நேரத்துல ஊழியக்காரங்க ஆவியில ஒத்து வரலன்னு டம்முன்னு தட்டுவாங்க, அதோட இழுத்து மூடிடக்கூடாது. தீர்க்கதரிசியின் ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. When we prophesy, sometimes the servants of God will tap the mic, but don't stop with that. உங்க gift நிப்பாட்டவே கூடாது. You should not stop your gift. giftக்கு கணக்கு பாரு. God will ask account. 5 கொடுத்தவர் கணக்கு கேட்டார். Asked account for the 5. 2 கொடுத்தவர் கணக்கு கேட்டார். Asked account to the 2. 1 வாங்கினவன்டையும் கணக்கு கேட்டாரு. And even to the one who was given 1 talent. உங்களுக்கு கொடுத்த gift எல்லாம் எப்படி இருக்கு? Where is your gifts? தரிசன வரம் இருக்கா? You have the gift of vision. தீர்க்க தரிசன வரம் இருக்கா? Gift of prophecy. ஜெப ஆவி இருக்கா? Gift of prayer. இந்த சத்தியத்தை உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம் இருக்கா? Gift of accepting this doctrine. ஆத்ம பாரமுள்ள அந்த வரம் இருக்கா? Gift of gaining souls. பிசாசுகளை துரத்துற வரத்தை யூஸ் பண்றீங்களா? Gift of casting out demons. வியாதியை சுகமாக்குற வரத்தை யூஸ் பண்றீங்களா? Gift of healing the sick. சுவிசேஷம் சொல்ற வரத்தை யூஸ் பண்றீங்களா? Gift of declaring the gospel. இதெல்லாம் நீ யூஸ் பண்ணாம நான் பெண்டிகாஸ்ட் பிலீவர்னா அங்க அந்த டைட்டிலே அங்க கிடையாது, ஷெட் இதே கிடையாது, அந்த தலைப்பே கிடையாது மேல. Without this you cannot be called the Pentecostal believer. அவன் வீட்ல இருக்கும்போதும் gift இருந்துச்சு. He had the gift even at home. அவன் சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த gift வர்க் பண்ணிட்டே தான் இருந்தான். Gift operated even in the prison. ஒருத்தன் ஜெபனம் பார்த்துட்டு வந்து சொன்னா அதுக்கு அர்த்தம் சொன்னான். If a dreamer came, he interpreted இன்னொருத்தன் it. ஜெபனம் பார்த்துட்டு வந்தா அவனுக்கு அர்த்தம் சொன்னான். Another came with a dream, he interpreted. எல்லாருக்கும் சும்மா அப்படியே blessing எல்லாம் அர்த்தம் சொல்லல.
He did not give the blessing, இப்ப உள்ள blessed ஊழியக்காரங்க interpretation. எல்லாருக்குமே அப்படியே ஆசீர்வாதமா சொல்லிட்டே இருப்பாங்க. Today people want to say only words of blessing பழைய to ஏற்பாட்டுல இப்படி everyone. சொல்லி பழக்கம் கிடையாது. But in the Old Testament they did not have such a பழைய habit. ஏற்பாட்டுல சாவானா சாவாய்னு சொல்லுவான். In the Old Testament, if they are going to die, they'll say, "You will die." நம்ம அப்படி சொல்றோமா? But do we say that? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். We don't do that. ஆனா அங்க அப்படி இல்ல. நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்க மாட்டாய். இவன் போறதுக்குள்ள அவன் செத்தே விடும். But he said, "You will not get down from the bed you have got on." It happened, he died. உன்னுடைய gift எல்லாம் எப்படி இருக்கு? But how is your gift? gift ஆபரேட் பண்றீங்களா? Do you operate it? யாரு சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். உனக்குரிய giftக்கு கர்த்தர் கணக்கு கேட்பாரு. He who says will let him say, but I will keep silent, then God will ask அவன் அந்த account. சிறைச்சாலையிலே அந்த gift சொல்லிட்டே இருந்தான். gift ஆபரேட் பண்ணிட்டே இருந்தான். He operated his gift in the prison. இந்த gift தான் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பார்வோன் கேக்குறான், இதுக்கு அர்த்தம் எனக்கு புரியலையே, குழப்பமா இருக்குன்னு. அப்பதான் அவன் சொன்னான், சிறைச்சாலையில ஒருத்தர் இருக்கிறான் gift உள்ளவன், அவனை கூட்டுவான்னு சொன்னான். That king who was on the throne, he had a dream and he called for the interpreter. And it is then they brought this man who operated his gift in the prison. கீழ்ப்படிதல் அவனை குழியில் போட்டது. Obedience put him into the pit. பரிசுத்த வாழ்க்கை அவனை சிறைச்சாலையில் போட்டது. Holy life put him into the prison. ஆனால் வரங்கள் அவனை சிங்காசனத்துக்கு கொண்டு போனது. While his gift took him to the throne. எப்படி அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? How did he come to that spot? ஒருவேளை உனக்கு இந்த பாதை தெரியாது. Maybe you don't know this path. தேவனுடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவைகள். God's ways are unsearchable. அது ஆச்சரியமானது. It is marvelous. நம்ம மண்டையில புரியாது. We cannot understand with our brain. ஆனா தேவன் உன்னை கரெக்ட்டா கொண்டு போவாரு. But God will take you correctly. உனக்கு குழி பயங்கர வேதனை. You will have pain. உனக்கு சிறைச்சாலை அதைவிட மன வேதனை. You will have prison and tormentation. ஆனா உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். But he who called you is அவனை faithful. சிங்காசனத்துக்கு கொண்டு போறதுக்காக கரெக்ட்டா கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சார். He properly took him to the throne. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். Prisoners of hope return to the stronghold. கடைசியாக Finally, நெகேமியா 5:14. Nehemiah 5:14. நெகேமியா 5:14. Nehemiah 5:14. நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவியாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி அவருடைய 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த 12 வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் Moreover, from the time that I was appointed to be their governor in the land of Judah, from the 20th year even unto the 32nd year of Artaxerxes the king, that is 12 years, and I and my brethren have not eaten the bread of the governor. இதுக்குள்ள ஒன்னு மறைஞ்சிருக்கு. There is something hidden in it. நெகேமியா 12 வருஷம் யூதாவுக்கு அதிபதியாக இருந்தான்னு அதுதான் அதனுடைய சுருக்கம். Nehemiah was a governor of the land of Judah for 15 years. 12 வருஷம் எப்படி இவன் அந்த ஸ்தானத்துல போய் உட்கார்ந்தான்? 12 years he somehow went and took the throne. எப்படி இவனால போக முடிஞ்சது? How could he do that? இவன் என்ன பெரிய அவ்வளவு பெரிய ஆளா? Was he such a great man? நெகேமியா 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா இவன் ஒரு பான பாத்திரக்காரன். Nehemiah 1, the last verse, he was but a cup bearer. கப் பேரர், அதாவது ராஜா தண்ணி வேணும், மது வேணும், திராட்சரசம் வேணும் அப்படின்னா இவர் ஊத்தி கொடுத்து கொண்டு போய் கொடுப்பாரு. குடிச்சு முடிச்சா கப்ப தூக்கிட்டு வரணும். இதுதான் அவனுடைய ஊழியம், வேலை, ஸ்தானம், மானம், மரியாதை எல்லாமே அவ்வளவுதான். If the king says he has to drink wine or water, this man would just bear the cup for the king. That is his regard. ஆனா எப்படி இவன் வந்தான்? But how did he become? ஒரு கப்பேரர் 12 வருஷம் சிங்காசனத்துல யூதாவுல அதிபதியா உட்கார்ந்துட்டானா ரீசன் என்ன? A cup bearer became a governor of the land of Judah for so many years. How was it? நான் ரொம்ப நேரம் பேச போறதில்லை, ஒரே பாயிண்ட் சொல்றேன். Just one point. முதலாவது அவன் கப்பேரரா இருந்தான். Firstly, he was a cup bearer. இது எதை காண்பிக்கிறது? What does this show? ஒரு சாதாரண வேலை. An ordinary work. எலிசா 8 வருஷமாக எலியாவுக்கு கப்பேரராக இல்லட்ட கையில தண்ணி ஊத்துறவனா தான் இருந்தான். Elisha ministered unto Elijah as a cup bearer, pouring water into his hands. எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் சொல்லித்தான் யாருக்கு அடையாளம்? எலிசாவுக்கு பேரே அவ்வளவுதான். எலிசான்னு கூட ஒருத்தன் சொல்ல மாட்டான். Elisha was called as the man who poured water into the hands of Elijah. ஏன்னா எலிசாவுக்கு பெரிய லுக் எல்லாம் கிடையாது. Because Elisha did not have a great look. அவன் என்னது? ஒரு மொட்டை தலையன். He was just a bald headed. விசுவாசி பிள்ளைகள் எல்லாம் அவனை பரியாசம் பண்ணுவாங்க. And even the believers' children would mock him. மொட்டை தலையா ஏறி போனாங்க. Oh bald head, get up, get up. ஆனா 8 வருஷம் இவனுடைய வேலை என்ன தெரியுமா? But 8 years, what was his duty? சாப்பிட தொடங்கும்போது எலியாவுக்கு என்ன செய்வான்? கையில தண்ணி ஊத்துவான். He poured water into the hands of Elijah when he began to eat.
கை கழுவி முடிச்ச உடனே and after that சாப்பிடுவாரு. he would eat. சாப்பிட்டு முடிச்ச உடனே After that திருப்பி குடிக்க தண்ணி கொடுக்கணும், கை கழுவ தண்ணி கொடுக்கணும். he would again give water to eat, to drink and to wash his hands. எப்படி ஊழியம் பாத்தீங்களா? Look at his நீங்க ministry. நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம மினிஸ்ட்ரியில ட்ரைனிங்ல இருக்கு. But today these are well good in the training in our ministry. எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் இங்க வந்தா விறகு உடைச்சு ஆகணும், லுக்கிங் ஆஃப்டர் சிக் பண்ணி ஆகணும், ட்ரே தூக்கி ஆகணும். நான் 3 டிகிரி 7 டிகிரியா 1 டிகிரி எல்லா டிகிரி மொத்தமா பிடிங்கிடுவாங்க. Whoever they may be, whatever degrees they may have, they have to lift the tray, they have to look after people and the sick ones. எல்லாருக்கும் இதேதான். They have the same duty. அவன் ஒரு கப் பேரர், அதாவது கர்த்தருடைய ராஜாவுடைய அரண்மனையில தண்ணி ஊத்துறவன். ஆனா அவனுக்கு கர்த்தர் 12 வருஷம் சிங்காசனம் கொடுத்தார். Nehemiah was a cup bearer for the king in the palace, but the Lord gave him the throne for 13 years. இது எதை காண்பிக்கிறது? What does this show? பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதை காண்பிக்கிறது. Ministering unto the saints. அன்னைக்கு அவன் ராஜாவுக்கு இருந்தான். இன்னைக்கு நீ தேவனுடைய ஊழியர்களுக்கு நீ என்ன சேவை செய்யற? That day he ministered unto the king, but today what do you minister unto the servants of God? நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். I went for a convention. அந்த கன்வென்ஷனுடைய முழு செலவும் ஒரு விசுவாசி எடுத்துக்கிட்டார். The whole expenditure was undertaken by a believer. நான் விசாரிச்சு பார்த்தா அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். I inquired and wanted to see him. என்னடா அவர் ஜீரோவா இருக்கும்போது நான் அவரை பார்த்திருக்கேன். அவர் மல்டி மில்லியனர் ஆன பிறகு நான் பார்க்கல. Because I saw him when he was zero, but when he was a multi-millionaire, I did not see him. நல்லா கூப்பிட்டு பேசணும், சாட்சி எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு I wanted to call and ask for his testimony. அப்ப அவர் சொன்னாரு, Then he said, என் பையனை நீங்க பார்க்கவே இல்லையா? Have you not seen my son? பார்க்கலையே. No, I did not. 4 நாள் நீங்க பார்த்திருக்கலாமே. அந்த பாயெல்லாம் ஒழுங்கா போட்டுட்டு இருந்தான் பாருங்க, அதான் என் பையன். 4 days he was laying the mat in the hall, that is my son. எப்படி? அவர் பையனுக்கு அடையாளம் என்ன சொல்றாரு? அந்த கார்ல கருப்பு கலர் கார்ல வந்தானே, அந்த அப்படி ஒரு இழுத்து விட்டு வந்தானே, அவன்லாம் சொல்லல. எப்படி சொன்னாரு? அந்த 4 நாள் நீங்க பாத்திருப்பீங்களா, கூட்டத்துல எல்லாம் பாய் போட்டுட்டு இருந்தானே, என் பையன் தான் கர்த்தருக்காக வேலை செஞ்சான். The sign for his son was that he was laying the mat for the Lord and he worked for the Lord, not that he went in a car. நமக்கு அப்படி எல்லாம் செய்ய முடியுமா? Can we do that? செய்ய முடியுமா? Can we do that? மத்தேயு 25:22ல இயேசு சொல்லுகிறார், நான் தாகமா இருந்தேன், எனக்கு நீங்க தண்ணி கொடுக்கல, நீ எப்படியா உனக்கு கதவு திறக்கும்னு கேக்குறாரு. Matthew 25:22 Jesus said, when I was thirsty you did not give me to drink. அப்ப இந்த வெள்ளாடு எல்லாம் கேட்டுச்சு. And then the goats asked, என்ன கேட்டுச்சு? எப்ப ஆண்டவரே நீங்க தண்ணி இல்லாம தாகத்தோடு கஷ்டப்பட்டீங்கன்னு? When Lord were you thirsty without water? அப்ப செம்மறியாடும் கேட்டுச்சு. Then the sheep also asked, நீங்க எப்ப தாகமா இருந்தீங்க, நாங்க எப்ப தண்ணி கொடுத்தோம்? When were you thirsty and we gave you to drink? சீரியரில் ஒருவன் தாகமா இருந்தபோது அவனுக்கு தண்ணீர் கொடுத்தா எனக்கு கொடுத்ததாக நான் கணக்குல அக்கவுண்ட் டாலி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னார். When you gave to drink to one of these least ones, I tallied it in my account. அம்மா அப்பா தம்பி கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி, அவ எடுத்து கொடுப்பா. இப்படியே எப்ப பார்த்தாலும் தண்ணி சாகாம கிடக்கு. இப்படி சொல்லிட்டு போனேன்னா உனக்கு எப்படி சிங்காசனம் கொடுப்பாரு? When you neglect those people who ask water from you, then how will God honor you? அந்த அம்மா அப்படின்னு உடனே என்னம்மாங்கணும், ஐயோ இரும ஆரம்பிச்சிருச்சே, எப்ப நிறுத்த போகுதுன்னு தெரியலையே, அப்படி சொல்லக்கூடாது. When that mother starts to cough, then you have to ask what you need, and you should not say when will this stop. தமிழ்ல என்ன சொல்றான்? What will they say in Tamil? ஏவா மக்கள் மூவா மருந்து அப்படின்னு என்ன? ஏவாமலே செயல்படுகிற மக்கள் 3 வகை மருந்துக்கு ஒப்புமையாக இருக்க. நமக்கு நம்ம இப்ப எல்லாம் இங்கிலீஷ்ல இதெல்லாம் தெரியாது, அதனால எல்லாம் இப்போ இங்கிலீஷ் மீடியம், ஒழுங்கா இங்கிலீஷ் மீடியம் படிக்கல, தமிழ் மீடியம் படிக்கல, ஒழுங்கா மார்க்கும் வாங்கல. People who do things without the compulsion or the force of others, they are like medicine. 500க்கு 150 வாங்கினா கூட கர்த்தர் கொடுத்தார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கறான். அந்த 150க்கு அவனுக்கு தரிக்கணத்தை அடிச்சிருக்கான் ஆண்டவர்ட்ட. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க. Think today people are not studying well, they get just 150 out of 500 and they say praise the Lord and sit there. இப்படி கஜினி முகமது ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். But still I believe that you will prevail. கஜினி முகமதுன்னு ஒருத்தன் 16 ட்ரிப் ஃபெயில் ஆனான். There was a man called Rajini Mohammed who failed for 14 times. கடைசில தோத்து போய் ஒரு கேபில போய் படுத்துட்டான். Finally he lay down in a cave. இந்தியாவும் வேண்டாம், அதனுடைய ஐஸ்வரியமும் வேண்டாம். I don't want India, I don't want its riches. இத்தனை ட்ரிப் தோத்து போனது போதும். It is enough my failures. அப்படி படுத்திருக்கும்போது when he lay down, ஒரு செலந்தி போச்சான், there was a spider.
which built its web, போத்துன்னு கீழே சர்றன்னு கீழே வந்துருச்சு. and suddenly it came down. திருப்பி அதுலயே சரசரன்னு ஏறி போச்சு. Again went up. திருப்பி இப்படி இவன் பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு 15-20 ட்ரிப் விழுந்து திருப்பி ஏறி போய் கூட கட்டி செட்டில் ஆயிடுச்சு. அப்ப பார்த்தான் இன்னும் ஒரு ட்ரிப் அடிச்சு பாப்போம் நம்ம ஜெயிச்சிடலான்னு. அடிச்சான், ஜெயித்தான். He saw that it fell down so many times and again built its web, and then he நீயும் சொல்லு, do it. நான் விழுந்தாலும் விழுந்திருப்பேன். And he said, even though I will fall, நான் I இருளில் will rise உட்கார்ந்து up. இருந்தாலும் நான் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். Though I sit in darkness, the Lord will be light about me. இவன் ஒரு கப் பேரர், தண்ணி ஊத்துனவன். He was but a cup bearer. ஆண்டவருடைய தண்ணி தாகத்தை தீர்த்தியா? But did you satisfy the யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு சமாரியா ஸ்திரீட்ட கேக்குறார், ஸ்திரீயே தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தா. Jesus asked the Samaritan woman, give me water to drink. கேட்டது தண்ணி, அவ பண்ணது ஜாதி பிரசங்கம். He asked for water, but he gave the preaching of the caste. அப்படிதானே? Was it not? கேட்டது தண்ணி, இவ Asked பிரசங்கம் just பண்ணது water, ஜாதியை பத்தி ஒரு கிழிச்சு முடிச்சிட்டாங்க. but preached about caste and distinctions. நான் சமாரியா, நீ யூதன், எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம்? ஜாதியை வச்சு பயங்கர சண்டை. இவர் பார்த்தாரு, கேட்டது தண்ணி, கிடைச்சது சவுக்கடி. I asked for water, but she spoke all that. I asked just for water, but she gave the whip to beat me. ஆனா அவருக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, அபிஷேகம் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. நானும் பைபிள்ல தேடி பார்த்தேன், இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் தண்ணியே கொடுக்காமலே போயிட்டா. But Jesus gave her salvation, gave her everything that she needed, but she did not give water to drink. இயேசுவின் தாகத்தை தீர்க்கறாயா? I used quenching the இந்த thirst of சிறியரில் ஒருவன் Jesus. தாகமா இருந்தபோது தாகத்தை தீர்த்தாயா? And did you quench the thirst of the little ones? பரிசுத்தவான்களுடைய தாகத்துக்கு தண்ணி கொடுத்தியா? Did you quench the thirst of the saints? 1 தீமோத்தேயு 5:10 சொல்லி இருக்கு, பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவுதல்ங்கற ஒரு ஊழியமே அங்க இருக்கு. 1 Timothy 5:10 says about washing the feet of the saints. சரி, நான் முக்கியமான பகுதிக்கு வர்றேன். Now coming to the important இந்த part. கப்பேரர் எப்படி அங்க வந்தாரு? How did this cupbearer come to the throne? அதனுடைய ரீசன் என்ன? Reason for it. சிறியவன் எப்படி குப்பையில இருந்து மகிமையான சிங்காசனத்துக்கு வர முடியும்? How did the poor from the dust come to the throne புழுதியில of இருந்து glory? குப்பையில இருந்து ஒருத்தன் எப்படி சிங்காசனத்துக்கு வர முடியும்ங்கிறதுக்கு நான் 3 பேரை சொல்லிருக்கேன். 4வது நெகேமியா. Fourthly, it is about Nehemiah that I want to tell. எப்படி வந்தான்? How did he come? அவன்கிட்ட திடீர்னு நல்லா இருக்கும்போது ஒருத்தன் சொன்னா, எருசலேம் இடிஞ்சு கிடக்கு, சுட்டு எரிச்சிட்டாங்கன்னு சொன்னான். அதோட அவன் உட்கார்ந்து ஆள ஆரம்பிச்சிட்டான். Suddenly when he was well, a man came and said, Jerusalem is fallen and it is taken into captivity and burnt with fire. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது, Nehemiah 1:3-4. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, And they said unto me, the remnant that are left of the captivity there in the province are in great affliction and reproach. The wall of Jerusalem also is broken down, and the gates thereof are burned with fire. And it came to pass when I heard these words, that I sat down and wept, and mourned certain days, and fasted and prayed before the God of heaven. இது அம்மாவையோ அப்பாவையோ வேலையோ மத்தவங்க யாரோ வியாதிப்பட்ட செய்தி கிடையாது. This is not the message of his father or mother or somebody fallen sick. உன் பையன் சரியில்லை, உன் பிள்ளை சரியில்லை, உன் குடும்பம் கேவலமாயிருச்சு, இந்த சப்ஜெக்ட் கிடையாது. இவனுக்கு கிடைச்ச நியூஸ், எருசலேம் பாழாய் போயிருச்சு. The news that he received was Jerusalem is taken into captivity. எருசலேம் அலங்கம் இடிபட்டு விட்டது. The wall is broken down. அதெல்லாம் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. Gates are burnt with fire. இத கேட்டதுதான் அழ ஆரம்பிச்சிட்டான். He heard that, he mourned. உபவாசம் போட்டான். He fasted. அவனுக்கு எருசலேம் அதுதான் அவனுடைய ஜீவன். Jerusalem was his life. உங்களுக்கு அந்த எருசலேமை பத்தி என்ன தரிசனம் இருக்குன்னு எனக்கு தெரியல. I don't know what vision you have about Jerusalem. ஒரு ஊழியக்காரனுக்கு சீயோனை பத்தி தரிசனம் என்னைக்கு போதோ அன்னைக்கு தான் ஊழியத்தை விட்டு போவான். The moment a servant of God loses the vision of Zion, he leaves the ministry. எருசலேமை பத்தி பைபிள் என்ன சொல்லுகிறது? What does God say about எருசலேமே, Jerusalem? நான் உன்னை மறந்தால் If I forget thee, O என் Jerusalem, வலது கை தன் தொழிலை மறப்பதாக. let my right hand forget her cunning. எருசலேமே, நான் என்னுடைய முக்கியமான மகிழ்ச்சியையும் உன்னை நான் முக்கியமான மகிழ்ச்சியாய் எடுக்காவிட்டால், If I prefer not Jerusalem about my chief joy, என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக, ஊமையாய் மாறுவேனாக. let my tongue cleave to the tube of my mouth, let me எருசலேமை become பத்தி என்ன dumb. வைராக்கியம் இருக்குன்னு பாருங்க. Look at his zeal for Jerusalem. ஆண்டவரும் கூட இந்த எருசலேமுக்காக கட்டும் உக்கிரமான வைராக்கியமாய் கொண்டிருக்கிறார். Yes, the Lord is zealous over Jerusalem with great fury. அழுதான். He wept. கண்டினியூவா அழுதான். He mourned. காலையில வேலைக்கு போகணும். He morning go to job. முகத்தெல்லாம் கழுவி பார்த்தான். Washed his face. புறப்பட்டு வந்துட்டான். He came off. இப்ப ராஜாவுக்கு முன்னால வந்து நின்னாச்சு. Now stood before the king.
இப்ப தண்ணி கேக்குற ராஜா, Now king is asking for water. குடிக்க தண்ணி ஊத்துறான். He poured water. ராஜா பார்த்தான், நேத்து வரைக்கும் நீ நல்லா தானே இருந்த, Yes, till yesterday you were good. உன் முகம் ரொம்ப டிஃபரண்டா இருக்கு, But now your countenance is not பட் உனக்கு right. வியாதி இல்ல, Are you sick? உன் மனசுல ஏதோ ஒரு துக்கம் இருக்கு. This is but the sorrow of heart. இங்கேயும் உங்களுக்குள்ள எத்தனையோ துக்கம் இருக்கும். Yes, there may be so many grief in them. என்னைக்கோ நடந்ததெல்லாம் தூக்கி குப்பை மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்து காலமெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிற ஒரு பெரிய விசுவாசி விசுவாச குடும்பங்கள் கும்பல்களே இருக்கு. There are great groups of believers and their families who cry thinking of their past. ராஜா கேட்டான், உன் முகம் மாறி இருக்கு. But here the king asked, why is இது your வியாதி countenance அல்ல. changed? This is not இது sickness, மன துக்கம். but the sorrow of heart. ரீசன் சொல்லு. What is the reason? அவன் ஆடி போயிட்டான். And he was just surprised. உடனே சொன்னான், He said, எருசலேம் உடைஞ்சு கிடந்து நாசமா கிடக்குங்கும் போது நான் எப்படி இங்க சந்தோஷமா இந்த அரண்மனையில உட்கார்ந்திருக்க முடியும்? why should not my countenance be sad when the place of my father's sepulchre lieth waste? உன்னுடைய விசுவாசத்தை குறித்து, உன்னுடைய பரிசுத்தத்தை குறித்து, உன்னுடைய சபையை குறித்து உனக்கு என்ன பாரம் இருக்கு? What is your burden regarding your faith, regarding the church and the people of God? உடனே ராஜா கேட்டான், என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்கற? Soon the king asked, what is your request? எவ்வளவு நாள் ஆகும் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு வர்றதுக்கு? And how many days to go and clear it off? அவன் சொன்னா இவ்வளவு நாள் ஆகும். And he said, so many days. நான் உன்னையவே சிங்காசனத்துல வைக்கிறேன். And he said, I will keep you to the throne. எத்தனை வருஷம்னாலும் இருந்து நீ அதை கட்டி முடிச்சிட்டு வா. How many years it may be, you build it and finish 12 it. வருஷம் சிங்காசனத்துல உட்கார்ந்ததுக்கு காரணம் எருசலேமை குறித்த ஒரு பாரம். அவனுக்கு தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் உண்டு. 12 years he sat on the throne because of his burden for Jerusalem. True, he had wife and children. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த எருசலேமை குறித்த சபையை குறித்து பவுல் சொல்லுகிறார், சபைகள் எல்லா கவலையும் எனக்கு ரொம்ப இருக்கு, ஆனா அதே நேரத்துல சபையை குறித்த கவலை தான் என்னை அதிகமா இருக்குது. Saint Paul says, I have many other cares, but the care of all churches, it constraineth me. அது அவர் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11:28 பேசுகிறார். 2 Corinthians 11:28 he says இவை about that. முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்த எருசலேமை குறித்த கவலை எனக்கு இருக்கு. Beside those things, the care of all the churches at Jerusalem cometh upon என்னை me. நாள்தோறும் நெருக்குகிறது. It cometh upon me daily. நீ இருக்கிற சபையை பத்தி உனக்கு கவலை இருக்கா? Are you worried about the church you are in? ஊழியக்காரங்களை குறித்து உனக்கு ஒரு பேடன் இருக்கா? Worried about the servants of God? ஏரியா பிரேயர்ல உன்கிட்ட இருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு பேடன் இருக்கா? Worried about the souls in your area of prayer? உன்கிட்ட படிக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை பத்தி ஒரு பேடன் இருக்கா? Worried about the Sunday school children? மதுரையை குறித்து ஒரு பேடன் இருக்கா? Worried about Madurai? சபையின் எழுப்புதலை குறித்து பாரம் இருக்கா? Worried about the revival of the சபையில church? ஜனங்கள் தெய்வீகமாய் மாறணும்னு ஆசை இருக்கா? Worried about the divinity of the people of God? மகிமையான சிங்காசனத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் கண்களை மூடுங்க. Those who decide to go to the glorious throne, close your eyes. ஒருவேளை நாம் குப்பையில கிடக்கலாம். Maybe you are in the dust. நாம் புழுதியிலே கிடக்கலாம். Maybe you are in the dunghill. நாம் சிறியவர்களாய் எளியவர்களாய் இருக்கலாம். Maybe we are poor and beggars. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். But the Lord has thinked upon us. தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். The Lord thinketh upon us. The Lord will bless us. யோசேப்பை தூக்கி கொண்டு வந்தவர். The Lord who brought Joseph. நெகேமியாவை தூக்கி கொண்டு வந்தவர். The Lord who brought Nehemiah. தானியேலை தூக்கி கொண்டு வந்தவர். The Lord who lifted Daniel. மொர்தெகாயை தூக்கி கொண்டு The வந்தவர். Lord who lifted Mordecai. உன்னையும் நேசிக்கிறார். உன்னையும் தூக்கி கொண்டு வந்த அந்த மகிமையான சிங்காசனத்தில் தன்னோடு உட்கார வைத்து அழகு பார்ப்பார். He loves you. He wants you to be seated with his throne and he will look at your beauty. அப்படி விரும்புறவங்க எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. Those who decide that, close your eyes and be on your knees. இன்னைக்கு கர்த்தர் உன்னிடத்துல தான் பேசியிருக்கிறார். Today the Lord is speaking to you. உன்னிடத்துல தான் சில வல்லமைகள் உனக்கு தகுதி இல்லன்னு பேசிக்கிட்டே இருக்கு. Certain power is speaking, you are not worthy. ஆமா நான் தகுதி இல்லதான். Yes, true, I am not worthy. எனக்கு பரிசுத்தம் இல்லதான். I do not have holiness. ஆனா என்னை நேசிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. But I have a God who loves me. என்னை பரிசுத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உண்டு. I have a God who justifies me. என்னை தெரிந்து கொண்ட ஒரு கர்த்தர் உண்டு. I have a God who has chosen me. எனக்கு சாட்சி பகருகிற தேவன் ஒருவர் உண்டு. I have a God who testifies about me. என்னை தூக்கி எடுத்து கொண்டு போய் கன்மலையில என்னுடைய அடிகளை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன் உண்டு. I have a God who lifts me up to the rock and sets my feet upon the rock. முழங்கால் போடுங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கணும்னு 1000 ட்ரிப் சொல்லிட்டேன். Be on your knees and be like a spring. அப்படி தட்டி விட்டனுங்க. நம்மள மிலிட்டரி மேன் கிறிஸ்துவின் போர் சேவகர்கள். We are warriors for Christ. நீ ஒரு சிங்காசனத்துக்குரியவன். You are meant for the throne. கர்த்தர் உன்னை மகிமையான சிங்காசனத்துக்கு வைக்கிறார். The Lord keeps you in the throne of glory. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? நான் ஆண்டவருடைய அடிமை. Yea, I am the servant of the Lord. எத்தனை பேருக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? How many can say that? நான் ஆண்டவருக்கு அடிமை. I am servant of God. நான் ஆண்டவருடைய வீட்டின் வாசல்படியிலே கிடக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். Called to be a doorkeeper in the house of God. நான் ஆண்டவருடைய அன்பின் அடிமை, அன்பின் சிறை கைதி. I am a prisoner for the love of God. நான் பரிசுத்தவான்களுக்கு சேவை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டவன். I am appointed to minister unto the saints. நீ உன் பட்ட பிரயாசத்தை தேவன் மறந்து
மறந்துவிடா நீதி உள்ளவர் அல்ல. God is not unrighteous to forget your labor of love. இந்த காலை வேளை சிங்காசனத்தின் அபிஷேகம் உனக்கு கிடைக்க போகிறது. This morning you receive the anointing of the throne. உன்னுடைய தீர்மானங்களை நீ புதுப்பிப்பாயா? May renew your decisions. உன்னுடைய ஜெப ஜீவியத்தை புதுப்பிப்பாயா? Renew your prayer life. உன்னுடைய உண்மைத்தன்மையை காத்துக்கொள்வாயா? Renew your faithfulness. உன்னுடைய ஆராதனையை இன்னும் அதிகப்படுத்துவாயாக. And increase your worship. உனக்குள்ளேயே கிறிஸ்துவை வளர்ப்பாயாக. Grow up Christ within you. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நிற்பாயாக. Stand in the gap for the perishing souls. தேவனுக்கு கீழ்ப்படிவாயாக. Obey God. பாவத்துக்கு விலகி ஓடுவாயாக. Resist sin and flee away. கிருபை வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுவாயாக. Stir up your gifts and graces. உன் சபையை குறித்த பாரம் உன்னை நெருக்கட்டும். Let the care of church come upon you. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? How many of you want this anointing? யோசேப்பின் அபிஷேகம் எல்லாம் நல்லா கவனிங்க. இது எமோஷனுக்காக நான் பேசுறேன், ஒரு ரிவைவலுக்காக இல்ல. நடைமுறையில கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் தந்து இந்த சிங்காசனத்துக்கு நீ சுதந்திரவாளியாய் உன்னை மாற்றுவார். These are not words of emotion, but practically God is going to make you worthy for the throne. நான் இவ்வளவு நேரம் விதைத்தது சிங்காசனத்துக்குரிய வசனம். I am sowing word of throne. இந்த வசனம் திரும்பி போகுமா? Will this return empty? இது அனுப்பின காரியத்தை செஞ்சிட்டு தான் போகும். It will accomplish the thing for which it is உன்னையும் உன் sent. பிள்ளைகளையும் உன்னுடைய ஜனத்தையும் சிங்காசனத்துக்கு கொண்டு போகிற வரைக்கும் இது உன் செவியில இருதயத்தில உன்னுடைய மனதில உனக்குள்ளேயே போராடி கொண்டிருக்கும். This word will work in your life, in your ears, until this will take you to the throne. இது கேட்கிறவனுடைய இரண்டு செவிகளிலும் இரவும் பகலும் தொனிக்கும். It will tingle in the ears of those who hear it. ஆண்டவரே யோசேப்பின் அபிஷேகத்தை எனக்கு தாரும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? Lord, give me the anointing of Joseph. தானியேலின் அபிஷேகம் எத்தனை பேருக்கு தேவை? How many need the anointing of Daniel? மொர்தெகாயின் அபிஷேகம் எத்தனை பேருக்கு தேவை? How many need the anointing of Mordecai? நெகேமியாவின் அபிஷேகம் எத்தனை பேருக்கு How தேவை? many need the anointing of Nehemiah? பிரியமானவர்களே, நெகேமியாவை நடத்தினது ஒரு வழி. Beloved, Nehemiah staying in தானியேலை நடத்தினது ஒரு வழி. Daniel another way. மொர்தெகாயை நடத்தினது ஒரு வழி. Mordecai another way. யோசேப்பை நடத்தினது ஒரு வழி. Joseph another way. அப்படினா என்ன அர்த்தம்? What does that mean? ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு விதங்களிலே கர்த்தர் நடத்துவார். முடிவு சிங்காசனம். Every child of God will be led in a particular way and finally the end is throne. உன்னை இந்த மார்க்கத்துல கொண்டு வரும்போதே உனக்கு ஒரு சிங்காசனத்தை ஆயத்தப்படுத்தியாச்சு. When you are brought to this path itself, God has prepared a throne. இது இப்போ நீ அங்க கொண்டு போய் சேர்க்கணும். But now you have to be taken there. அந்த டர்னிங் பாயிண்ட்ல நீ வரணும். You have to come to the turning point. நீ தகப்பனுடைய வீட்டிலே இருந்து விட முடியாது. You cannot remain in your father's house. நீ அடிமையாகவே இருந்து விட முடியாது. You cannot remain a servant. நீ பானபாத்திரக்காரனாகவே இருந்து விட முடியாது. You cannot remain a hypocrite. நீ சிறைச்சாலையிலே இருந்து விட முடியாது. You cannot be in the prison. உன்னை தேவன் அழைத்தவர் சிங்காசனத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். God who has called you for the throne. எனக்கு அந்த சிங்காசனத்துக்குரிய அபிஷேகம் வேணும்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. Those who need the anointing for the throne, lift up your right hand. டைம் ஆயிருச்சு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான். Just நீ அதுக்குன்னு இருந்தீனா உனக்கு அந்த அபிஷேகம் வந்துரும். Just 2 or 3 minutes and that anointing will come upon you. நீ எங்க உட்கார்ந்தாலும் இந்த அபிஷேகம் உன்னை தொடட்டும். Wherever you are, the anointing will touch you. தேவனே அந்த அபிஷேகத்தினால் என்னை முடி சூட்டும். Lord, crown me with an anointing. நான் சிங்காசனத்துக்கு உரியவன்னா அதுக்குரிய ஒரு வல்லமையை இன்னைக்கு எனக்கு தரணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? தயவு செய்து நீங்க சேர்ல உட்கார்ந்திருக்கலாம். புதியவங்களா பழையவங்களா தூரத்துல சமீபத்துல எங்க இருந்து வந்த ஊழியக்காரனோ விசுவாசியோ, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இந்த விதை பெரிய விதை கிடையாது, ஒரு சின்ன கடுகளவு விதை தான். இது விழுந்துட்டா போதும் உனக்குள்ள, அது கரெக்டா வளர்ந்து உன்னை சிங்காசனத்தை கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் ஒரு டிராப் உன் மேல இறங்கட்டுமே. ஹல்லேலூயா. அந்த சக்தி உனக்கு மேல இறங்கட்டும். தேவன் அந்த வாசற்படியில் காத்திருந்த மொர்தெகாயை மறக்காத தேவன், சிறைச்சாலையிலே வேதனையோடு புலம்பிக் கொண்டிருந்த யோசேப்பை மறவாத தேவன், எருசலேமுக்காக கதறிக் கொண்டிருந்த அந்த பானபாத்திரக்காரனை மறவாத தேவன் உன்னையும் மறக்க மாட்டார். உனக்கு கொடுத்த தரிசனங்கள் வெறுமையாய் போகாது. உனக்கு கொடுத்த வார்த்தைகள் வெறுமையாய் போகாது. உனக்கு கொடுத்த வெளிச்சம் வெறுமையாய் போகாது. அது உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போகும். தயவு செய்து நான் கேட்கறது உங்களுடைய சாதாரண அபிஷேகம் இல்லை. எல்லாருக்கும் நீங்க அபிஷேகம் பெற்றவங்க, கிருபை பெற்றவங்க, நான் அதெல்லாம் நான் குறை சொல்லல. ஆனா ஒண்ணு, இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தை கிடைச்சது இல்லையா, அந்த வார்த்தையினுடைய வல்லமை, ஒரு அந்த தண்ணி பட்டு அந்த விதை அப்படியே டப்புன்னு முளைச்சிடும். வெளியே பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, காஞ்சி சருகு மாதிரி கிடக்கும். தண்ணி பட்டுச்சா உடனே அது பிடிச்சு புடுங்கி வெளியே வந்துரும் அந்த முளை. அதுபோல ஒரு அபிஷேகம் வந்துருச்சுன்னா உனக்குள்ள இருக்கிற வசனம் முளைச்சிரும். நீ சிங்காசனத்துக்கு வந்து விடுவாய். அவர் கிருபையினால் நாம் எல்லாரும் அங்கே போய் சேருவோம்.
கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.